Prologue to the Canterbury Tales written by Chaucer. ஸோ இந்த டாபிக் Prologue to the Canterbury Tales. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கு Prologue to the Canterbury Tales அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கு, ஸோ இதில் என்ன இருக்க பொழுது என்ன இருக்கும் இதுக்குள்ளே, இந்த Prologue to the Canterbury Tales படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த Prologue to the Canterbury Talesல சாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்கிரிம்ஸ், ஸோ பில்கிரிமேஜ் போகக்கூடிய அந்த பில்கிரிம்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க யார், என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்ன, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு இந்த Prologue to the Canterbury Talesல. ஓகேவா, இவ்வளோ தான் இருக்க போது இந்த Prologue to the Canterbury Talesல. ஓகே, Prologue to the Canterbury Tales பார்க்கறதுக்கு முன்னாடி சாசர் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். A work written by Geoffrey Chaucer. ஸோ இந்த ஒர்க் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Geoffrey Chaucer, whose life span is from 1340 to 1400. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பீரியட் 1340 1400 வரைக்கும். சரி, ஓகே. when we hear the name Chaucer, some of the nicknames should come to our mind. ஸோ சாசர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஒரு சில நிக்நேம்லாம் ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன? the father of English poetry. ஸோ Chaucer is considered as the father of English poetry. The well of English poetry. அடுத்த நிக்நேம், செகண்ட் நிக்நேம், the well of English poetry. இந்த நிக்நேமை யாரை கொடுக்கறது? the well of English poetry அப்படிங்கிற இந்த நிக்நேம் யார் சாசருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கிவன் பை மேத்யூ ஆர்னால்டு. ஸோ மேத்யூ ஆர்னால்டு கொடுத்த ஒரு நிக்நேம் தான் த வெல் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. இந்த வெல் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படிங்கிற இந்த நிக்நேமை மேத்யூ ஆர்னால்டு எந்த ஒர்க்கில் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஹிஸ் எஸ்ஸே த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படிங்கிற அந்த எஸ்ஸேல மேத்யூ ஆர்னால்டு எழுதின த ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் சாசருக்கு த வெல் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படிங்கிற ஒரு நிக்நேம் கொடுத்துருக்காரு. தென் தேர்ட் பாயிண்ட், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ சாசர்னுடைய தேர்ட் நிக்நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தென் ஃபோர்த் நிக்நேம், ஸோ என்ன ஃபோர்த் நிக்நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயட் டு பி பரீட் இன் த போயட்ஸ் கார்னர். ஸோ முதல்ல அந்த போயட்ஸ் கார்னரில் இவரை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரி பண்ணுறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் போயட் டு பி பரீட் இன் த போயட்ஸ் கார்னர். ஸோ இது எல்லாமே சாசர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய நேம்ஸ் என்னென்ன மறுபடியும் பார்க்கலாம். த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, த வெல் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் போயட் டு பி பரீட் இன் த போயட்ஸ் கார்னர். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சாசரை பற்றின ஒரு நாலு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதை சொல்லலாம். ஓகேவா, ஈவன் கொஷினாக கூட வரலாம். ஓகே, தென் அதுக்கடுத்து he was born in London. ஸோ இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் பிறக்கிறார். his father was John Chaucer. ஸோ இவருடைய தகப்பனார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜான் சாசர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a wine merchant. his mother was Agnes Copton. ஸோ இவங்களுடைய தாயார் பார்த்தீங்க அப்படின்னா Agnes Copton is a daughter of a wealthy man in London. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு மகள். After the education of Chaucer, he was appointed as a page in a court. ஸோ சாசர் வந்து தன்னுடைய படிப்பை முடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டில் பேஜ் அப்படிங்கிற ஒரு வேலையை தொடங்குறாரு. பேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பை த சின்சியர் ஒர்க் ஹி வாஸ் ப்ரொமோட்டட் டு த வேரியஸ் லெவல் அண்ட் ஃபைனலி ஹி செட்டில் டவுன் அஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு அட்டெண்டிங் பாய். பேஜ் அப்படின்னா அட்டெண்டிங் பாய் அப்படின்னு அர்த்தம், கூப்பிட்டா ஒரு சில வேலைகள் செய்கிற மாதிரி. ஓகேவா, கடைநிலை ஊழியர் மாதிரி. தென் த கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம் அப்படிங்கிறது உயர்ந்த பதவி. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ஆஃப் த சாசேரியன் லைஃப், சாசர் ஆக்குபைடு வேரியஸ் பொசிஷன்ஸ் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாந்து. எடுத்தோடனே அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாண்டில் வேலை கிடைச்சிருது. ஸோ ஹி இஸ் எ சிவில் சர்வன்ட், எ கோர்ட்யார்ட், எ டிப்ளமேட் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பதவிகளை அவர் வகிச்சிருக்காரு. The highest position held by the Chaucer in the government of England is the controller of customs. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த பதவியை அவர் வந்து அடைகிறாரு, the controller of customs. The beginning of the Chaucer is a page. ஸோ பேஜ் அப்படின்னா அவர் முதல்ல அவர் தொடங்கிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
பேஜ் அப்படிங்கிற அந்த வேலையை தான் அவர் வந்து முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறாரு. த வேர்ட் பேஜ் மீன்ஸ் an attending boy. ஸோ த பேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா an attending boy அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கூப்பிட்டா சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். ஓகேவா, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ இன் வெரி ஏர்லி ஏஜ் சாசர் என்டர் இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ் அஸ் அ பேஜ். ஸோ ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பை சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஹீ ஹேஸ் பீன் ப்ரொமோட்டட் டு த வேரியஸ் லெவல் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அவருடைய நல்ல வேலை செய்கிறதன் காரணமாக அடுத்தடுத்து அவருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிட்டே இருக்கு. தென் அண்ட் செட்டில்டு இன் த ஹையஸ்ட் போஸ்ட் த கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர் பதவியை அடைகிறார், த கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஸோ இது வந்து இவருடைய ஸ்மால் பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச். தென் அதுக்கடுத்து he married Philippa Wright. ஸோ Philippa Wright அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அண்ட் he has 4 sons. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மகன்கள் இருக்காங்க. பட் ஒன்லி த நேம்ஸ் ஆஃப் 2 sons are referred here and there. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 மகன்களுடைய பெயர்களும் கிடைக்கல. அதில் வந்து 4 மகன்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மகன்களுடைய பெயர்கள் கிடைக்கப்பெறுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஒன்லி த நேம்ஸ் ஆஃப் 2 sons are referred here and there. The name of the first son is Thomas Chaucer. ஸோ அதில் கிடைக்கப்பெறக்கூடிய மகன்களில் முதல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் சாசர். த நேம் ஆஃப் த செகண்ட் சன் இஸ் லீவிஸ். ஸோ இரண்டாவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கிடைக்கப்பெற்ற பெயர் லீவிஸ். and the names of other sons are not mentioned anywhere. ஸோ எங்கேயுமே கிடைக்கப்பெறவில்லை. for Lewis he has dedicated one poem. ஸோ சாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லீவிஸ் தன்னுடைய மகன் லீவிஸ்க்காக ஒரு போயம் டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாசர் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தை பற்றின ஒரு சின்ன தகவல். தென் அதுக்கடுத்து சாசர் அஸ் அ ரைட்டர். ஸோ ரைட்டர் இவர் வந்து ஒரு ரைட்டராக எப்படி இருந்திருக்காரு, என்னென்ன படைப்புகள் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். The entire literary period of Chaucer can be divided into 3 distinctive periods. ஸோ மொத்தமாக சாசர்னுடைய பீரியடே பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஞ்ச் பீரியட். ஸோ ஃப்ரெஞ்ச் பீரியட். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் பீரியட் அண்ட் இங்கிலீஷ் பீரியட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பீரியட். தென் ஃபர்ஸ்ட் ஒன் French period from the beginning to 1372. So French period எப்போ அப்படின்னா from the beginning to the 1372. So beginning அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்போனா அவர் எப்போ எழுத ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து 1372 வரைக்கும் French period அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Italian period from 1372 to 1385. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Italian period அப்படிங்கிறது from 1372 to 1385. Then English period 1385 to 1400 எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் ஈச் பீரியட் சாசர் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் மைல்ஸ்டானிக் ஒர்க் அண்ட் வால்யூம்னஸ் ஒர்க். ஸோ ஒவ்வொரு பீரியட்லையும் சாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வால்யூம்னஸ் ஒர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் சாசர் பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன, சரி இந்த இடத்துல இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட், ஃப்ரெஞ்ச் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜை வச்சு பிரிச்சிருக்காங்க. சாசர் தன்னுடைய ரைட்டிங்ஸில் லாங்குவேஜை வச்சு, ஸோ ஃப்ரெஞ்ச் ரைட்டிங்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் ரைட்டிங்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் ரைட்டிங்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜை வச்சு பிரிச்சிருக்காங்க. தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் பை சாசர் ஃபர்ஸ்ட் பீரியட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எலிஜி ஃபார் பிளான்ச்சி ஆஃப் லாங்காஸ்டர். ஸோ இந்த புக் ஆஃப் டச்சஸ் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எலிஜி ஃபார் த பிளான்ச்சி ஆஃப் லாங்காஸ்டர். ஸோ பிளான்ச்சி ஆஃப் லாங்காஸ்டருக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் எலிஜி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து செகண்ட் ஒர்க் கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி. ஸோ கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி அப்படிங்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒர்க். இட் இஸ் த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரைம் ராயல். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரைம் ராயல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் ரிட்டன் இன் ரைம் ராயல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ முதல்ல ரைம் ராயலில் எழுதப்பட்ட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராலியஸ் அண்ட் கிருசைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைம் ராயலில் எழுதப்பட்ட முதல் ஒர்க், ட்ராலியஸ் அண்ட் கிருசைட். தென் ரைம் ராயல்னா என்ன? ஸோ ரைம் ராயல் ஃபர்ஸ்ட் ஒர்க், இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைம் ராயல்னா என்ன? ரைம் ராயலினுடைய எக்ஸ்பிளனேஷன் நோட் பண்ணிக்கோங்க. எ ஸ்டான்ஸா ஆஃப் 7 லைன் இன் இயாம்பிக் பென்டாமீட்டர். ரைம் ராயல், எ ஸ்டான்ஸா ஆஃப் 7 லைன்ஸ் இன் இயாம்பிக் பென்டாமீட்டர் with the rhyme scheme of ABAB BCC. ABAB BCC. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைம் ராயலினுடைய ஒரு குட்டி டெஃபினேஷன். Italian period. So next பார்த்தீங்க அப்படின்னா Italian period. There are 4 important works in Italian period. So இந்த Italian periodல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 important works இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராலியஸ் அண்ட் கிருசைட். ஸோ ட்ராலியஸ் அண்ட் கிருசைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன் இட்டாலியன் பீரியட். இட் ஈஸ் அன் எபிக். ஸோ ட்ராலியஸ் அண்ட் கிருசைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஈஸ் அன் எபிக். The work is an epic அப்படிங்கிறத சொல்றாங்க. The epic was written against the backdrop of siege of Troy அப்படிங்கிறத சொல்றாங்க. backdrop of siege of Troy அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராலியஸ் அண்ட் கிருசைட் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில், எதனுடைய பேக்ரவுண்டில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா த சீஜ் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற அதனுடைய பேக்ரவுண்டில் எழுதப்பட்டிருக்கு. த ட்ராய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். த ட்ரோஜன் வாரில் வந்த ஒரு சிட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the ட்ராயை குறிப்பிடுது. நோட் பண்ணிக்கோங்க. The work was written in rhyme royal. This ட்ராலியஸ் அண்ட் கிருசைட் வாஸ் ரிட்டன் இன் ரைம் ராயல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இட் இஸ் எ போயம் ஆஃப் 700 லைன்ஸ். ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போயம். ஸோ இட் இஸ் எ போயம் ஆஃப் 700 லைன்ஸ். ஸோ இந்த போயம் வந்து 700 லைன்கள் கொண்டுள்ளது. இட் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரீம் விஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் விஷன். ஸோ இட் ஈஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜானர். ஸோ ட்ரீம் விஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. இட் ஈஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜானர் ரிட்டன் பை சாசர். It is an important genre written by Chaucer, and in majority of poem he has used the genre dream vision. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் விஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டைலில் தான் சாசர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், இட் இஸ் எ ட்ரீம் விஷன். ஸோ இட் இஸ் எ ட்ரீம் விஷன் அண்ட் இட் இஸ் இன் 2005 லைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 லைன்ஸ் கொண்டுள்ளது. தென் கம்போஸ்ட் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸில் எழுதப்பட்டிருக்கு. Then fourth one, The Legend of Good Woman. So fourth important work in the second period, that is Italian period, is The Legend of Good Woman. It is also a poem. So இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா poem in the form of dream vision. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் விஷன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டைலில் எழுதப்பட்டது தான் த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். தென் அதுக்கு அடுத்து தேர்ட் பீரியட் இங்கிலீஷ் பீரியட். ஸோ தேர்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பீரியட். த மாஸ்டர் பீஸ் ஆஃப் சாசர் வாஸ் ரிட்டன் இன் த தேர்ட் பீரியட். ஸோ மாஸ்டர் பீஸ் ஆஃப் சாசர் வாஸ் ரிட்டன் இன் த தேர்ட் பீரியட், தட் இஸ் இன் இங்கிலீஷ் பீரியட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாசர்னுடைய மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பீரியடில் எழுதப்பட்ட த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரி அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 பீரியடில் கடைசி பீரியடில் தான் மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் வந்து அடைஞ்சிருக்காரு. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து ஒரு மாஸ்டர் பீஸை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து, மொழி, நடை,
அப்புறம் வந்து இதையெல்லாம் கடைபிடிக்கணும், இதையெல்லாம் அனுபவம் வேணும், எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் எட்டணும் அப்படின்னா ஒரு அனுபவம் வேணும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அனுபவம் எட்டுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு அனுபவம் எட்டியாச்சு அப்படின்னா அவங்களால அந்த மாஸ்டர் பீஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, இப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்வி, சார் ஒருத்தர் எழுதினாரு, ஒரே ஒரு ரைட்டிங்ஸ் தான் எழுதினாரு, அது மாஸ்டர் பீஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் மாதிரி. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல ட்ரெடிஷனை கட் பண்ணிவிடுங்க, இண்டிவிஜுவல் டேலண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. தென் நெக்ஸ்ட் ஒன், இவருடைய ஃபேமிலி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஃபேமிலி நேம் ஆஃப் சாசர் இஸ் CHAUSSEUR அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த சாசர் அப்படிங்கிறது இவங்களுடைய ஃபேமிலி நேம். அப்போ இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? ஜெஃப்ரி மட்டும்தான் இவருடைய ஒரிஜினல் நேம். சாசர் அப்படிங்கிறது அவருடைய ஃபேமிலி நேம். ஃபேமிலி நேம் அப்படின்னா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மகன், அதுக்கடுத்து வரக்கூடிய சந்ததியினர்லாம் சாசர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வருவாங்க. ஃபேமிலி நேம் தங்களுடைய குடும்பத்தையும் பாரம்பரியத்தையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை நெறிமுறைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் சாசர் அப்படிங்கிறது. ஓகே, சரி. இந்த சாசர் அப்படிங்கிற இந்த நேமுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த மீனிங் ஷூ மேக்கர். ஸோ ஷூ மேக்கர் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான மீனிங். CHAUSSEUR அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், த பேட்டன் ஆஃப் சாசர் இஸ் ஜான் ஆஃப் கண்ட். இவருடைய பேட்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஆஃப் கண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், த சாசர் இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, த வெல் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஒர்க் ப்ரொடியூஸ்ட் பை சாசர் இஸ் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ். இல்லை, கேன்டர்பரி டேல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸுக்கும் கேன்டர்பரி டேல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொலாக் அப்படிங்கிறது ஒரு ப்ரோஸ் ஒர்க். கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாடல்களின் தொகுப்பு. ஓகேவா? ஸோ அதுதான் மாஸ்டர் பீஸ். ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் மாஸ்டர் பீஸ் கிடையாது, கேன்டர்பரி டேல்ஸ் தான் மாஸ்டர் பீஸ். அதை தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, தென் திஸ் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் இஸ் அன் அன்ஃபினிஷ்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க். ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ், கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்டர்பரி டேல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபினிஷ்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்? த ஒரிஜினல் பிளான் இஸ் டு ரைட் 120 ஸ்டோரிஸ். ஸோ கேன்டர்பரி டேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஃபினிஷ்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. த ஒரிஜினல் பிளான் இஸ் டு ரைட் 120 ஸ்டோரிஸ். ஸோ ஒரு வேளை கேன்டர்பரி டேல்ஸ் அந்த கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அதில் 120 சாங்ஸ் கிடச்சிருக்கும், 120 ஸ்டோரிஸ் கிடச்சிருக்கும். told by 30 pilgrims. ஸோ 30 பில்கிரிம்ஸ் சொல்லியிருப்பாங்க டு த கேன்டர்பரி ஷ்ரைன். ஸோ கேன்டர்பரி ஷ்ரைன் போகிற வழியிலையும் சரி, ரிட்டன் வர வழியிலையும் சரி, மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ஸ்டோரிஸ் கிடச்சிருக்கும். பட் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ டைட்டில் அனாலிசிஸ். த டைட்டில் இஸ் கால்டு கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு டைட்டில்? அந்த டைட்டிலுக்கான மீனிங் என்ன? டேல்ஸ் அப்படின்னா கதைகள், ஸ்டோரிஸ் அப்படின்னு அர்த்தம். கேன்டர்பரி இஸ் அ நேம் ஆஃப் எ பிளேஸ் லொக்கேட்டட் இன் இங்கிலாந்து. கேன்டர்பரி அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பேர். ஓகேவா? லண்டனில் ஒரு இடத்தினுடைய பேர். த பிளேஸ் கேன்டர்பரி இஸ் நோன் ஃபார் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட். ஸோ இந்த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேல்ஸ்னா ஸ்டோரி. கேன்டர்பரி அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, ஸோ இந்த கேன்டர்பரி அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ்? எதுக்காக இந்த கேன்டர்பரியை மறுபடியும் நோட் பண்ணுறாங்க? இல்லை அப்படி அந்த கேன்டர்பரியில் என்ன தான் இருக்குது? த பிளேஸ் கேன்டர்பரி இஸ் நோன் ஃபார் த பிளஸ்ஸிங் ஆஃப் ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட். ஸோ தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிறவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு இடமாக அமையப்பெறுகிறது த கேன்டர்பரி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட். ஷ்ரைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் எ ஹோலி டெம்பிள், ஒரு சர்ச். So in the place of Canterbury, the shrine of Thomas Becket is located. So அந்த இடத்துல தாமஸ் பெக்கெட்னுடைய அந்த சர்ச் அமைய பெற்றிருக்கு, a holy temple. அதுதான் shrine அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ blessings
ஸ்ட்ரைன் தாமஸ் பெக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்டர்பரிக்கு போகும்பொழுது அந்த ஸ்ட்ரைனுக்கு போகும்போது தாமஸ் பெக்கெட்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் அந்த கேன்டர்பரி அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த இடத்துல கேன்டர்பரிக்கான மீனிங் அதுதான், த ஸ்ட்ரைன் ஆஃப் தாமஸ் ஏ பெக்கெட் பிளஸ்ஸிங்ஸ், அதுதான். ஓகே, தென் தாமஸ் பெக்கெட் யாரு? இவர் வந்து ஒரு மார்டையர். ஸோ மார்டையர்னா யார்? எ பர்சன் ஹூ இஸ் ஸ்கில்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ரிலீஜியஸ் ஆர் அதர் பிலீஃப். ஸோ ஒரு பர்சன் கில்டு ஃபார் ஆர் அசாசினேட்டட், எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஃபார் தேர் ரிலீஜியஸ் ஆர் அதர் பிலீஃப்ஸ், மதத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களை மார்டையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. Okay, who was assassinated by 4 soldiers in the drama Murder in the Cathedral. So additional information. So the Thomas Becket யாரு அப்படின்னா Murder in the Cathedral ஒரு கேரக்டர் T.S. Eliot பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இந்த இயர் 1935. அதில் வரக்கூடிய அதே தாமஸ் பெக்கெட் தான். அந்த இடத்துல 4 பேர் அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க, படுகொலை செய்யப்பட்டார் 4 நபர்களால். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடிஷ்னலாக சொல்கிறாங்க. ஸோ ஹீ ஹேஸ் சாக்ரிஃபைஸ்ட் ஹிஸ் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் ரிலீஜியன். ஸோ தன்னுடைய மதத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அண்ட் ஸோ ஹீ இஸ் கன்சிடர் அஸ் அ மார்டையர். ஸோ அதனால் அவரை வந்து மார்டையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஃபார் திஸ் மார்டையர் எ பியூட்டிஃபுல் சர்ச் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் த பிளேஸ் கால்டு கேன்டர்பரி. ஸோ இவருக்காக கேன்டர்பரியில் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. எ ஹோலி பிளேஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் this martyr. So it is the custom for all the English people in the month of April and May. ஸோ ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க, ஏப்ரல் அண்ட் மே. கஸ்டம் அப்படிங்கிறது வழக்கம் அப்படின்னு அர்த்தம். they arrange a pilgrimage to go to the Canterbury. என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல் மாதம் மே மாதம் ஆனால் இந்த கேன்டர்பரிக்கு போய் தாமஸ் பெக்கெட்னுடைய அந்த ஷ்ரைன் அல்லது ஹோலி டெம்பிளை விசிட் பண்ணி அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் பெறப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த கஸ்டம் ஃபார் ஆல் த இங்கிலீஷ் பீப்புள் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே தி அரேஞ்ச் எ பில்கிரிமேஜ். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யாத்திரை அதை போவாங்க. அண்ட் கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தாமஸ் பெக்கெட் த மார்டையர். ஸோ அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு வர்றது ஒரு வழக்கமாக இங்கிலாந்து பீப்புள் இடையே நிலவக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த வகையில் அப்படி இருக்கும் பட்சத்தில் டபார்ட் இன் அப்படிங்கிற இடத்துல சவுத் வாக். ஸோ இந்த டபார்ட் இன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வாக். இந்த சவுத் வாக்கில் இருக்கக்கூடிய டபார்ட் இன்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 29 பில்கிரிம்ஸ் அசம்பிள் ஆகிறாங்க. யாத்திரைக்கு போகக்கூடிய 29 நபர்கள் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. இந்த டபார்ட் இன்னனுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெய்லி. ஓகே, பெய்லியும் இருக்காரு. ஸோ இந்த 29 பில்கிரிம்ஸ் கூட ஆத்தரையும் தன்னை வந்து இணைச்சிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 30 பில்கிரிம்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வாக்கில் இருக்கக்கூடிய டபார்ட் இன் அதனுடைய ஓனர் பெஞ்சமின் பெய்லி. ஸோ அவர் கூட சேர்ந்து ஆத்தரும் தன்னை நினைச்சுக்கிறாரு. மொத்தம் 30 பேர் யாத்திரைக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த 30 பில்கிரிம்ஸும் சவுத் வாக்கிலிருந்து கிளம்பி கேன்டர்பரிக்கு போயிட்டு தாமஸ் பெக்கெட்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணிட்டு எகெயின் இங்கிலாந்துக்கு ரிட்டன் ஆகி வரணும். இதுதான் ஒரிஜினல் பிளான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிளான் ஆஃப் த பில்கிரிமேஜ். ஸோ இங்கிருந்து கிளம்பி போகும் பொழுது, அதாவது இங்கிருந்து த டபார்ட் இன்லேருந்து சவுத் வாக்கில் இருக்கக்கூடிய டபார்ட் இன்லேருந்து கிளம்பி போகும் பொழுது டயர்ட்னஸ் தெரியாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் 2 ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸோ முடிச்சுட்டு வரும் பொழுது, அதாவது கேன்டர்பரி போகும்போது ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் 2 ஸ்டோரிஸ் கேன்டர்பரிக்கு போய் சேர்ற வரைக்கும் சொல்லணும். அதே மாதிரி கேன்டர்பரியிலிருந்து கிளம்பி மீண்டும் இங்கிலாந்து டபார்ட் இன் வர வரைக்கும் மறுபடியும் 2 ஸ்டோரிஸ் சொல்லணும். இதுதான் ஒரிஜினல் பிளான். ஓகே, ஸோ போகும்போது 1 வே 30 × 2 60 அண்ட் எதிரில் வரும்பொழுது ரிட்டன் ஆகி வரும்பொழுது மறுபடியும் 30 × 2 60 ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 120 ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கணும். இதுதான் பிளான். இந்த 120 ஸ்டோரிஸும் சொல்லி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கேன்டர்பரி டேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் கேன்டர்பரி டேல்ஸ் இஸ் கால்ட் அஸ் அன்ஃபினிஷ்ட் ஒர்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த 120 ஸ்டோரிஸில் பெஸ்ட் ஸ்டோரி எது அப்படின்னு
ஒரு போட்டி. ஸோ அப்படி போட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் பெஸ்ட் ஸ்டோரி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபாட் இன்னுடைய இன்சார்ஜ் அல்லது ஓனர் வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த பெஸ்ட் ஸ்டோரிக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிஷியஸ் டின்னர், ஒரு சூப்பரான ஒரு அறுசுவை உணவு கொண்ட ஒரு சாப்பாடு வந்து ஒரு ப்ரைஸாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் plan. So this was the original plan அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Chaucer wanted to write 120 stories altogether, but originally 24 stories are written by 23 pilgrims. So 24 ஸ்டோரிஸ் தான் எழுதியிருக்காரு, 24 டேல்ஸ் தான் எழுதியிருக்காரு, 23 பில்கிரிம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் 2 ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அது யாருன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 24 ஸ்டோரிஸ் தான். ஸோ த பிளான் டு ரைட் 120 ஸ்டோரிஸ் பை 30 pilgrims to the Canterbury Shrine presented only 24 stories by 23 pilgrims. The next point, the host of the Tabard Inn will act as the judge. So அந்த delicious dinner அல்லது ஒரு பெஸ்ட் ஸ்டோரி எது அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு the host of the Tabard Inn அவர் தான் வந்து ஹோஸ்டாக இருக்காரு. Then act as a judge also, அவரும் தான் judge. The poet also joined as a pilgrim in the group. So இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா once again அந்த group கூட joint ஆகிக்கிறாரு. Then the pilgrim represents the entire story of medieval period. ஸோ இதில் இருக்கக்கூடிய பில்கிரிம்ஸை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பீரியடில், ஹிஸ்ட்ரியில் அல்லது எப்படி எடுத்துக்கிறது வரலாற்றில் எந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மிடிவல் பீரியடில் இருக்கக்கூடிய மக்களை போன்று நாம் அறிய பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட், அதாவது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 80ஸ்லேருந்து 90s வரைக்கும், 1980ஸ்லேருந்து 1990s வரைக்கும் பீப்புள் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரதிபலிப்பு நம்ம எடுத்துப்போம் இல்லையா. எப்படி எடுத்துக்கலாம், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை, அவங்க பார்க்கின்ற பார்வை கூட வரும், பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி பின்பற்றக்கூடிய வழிமுறைகள், இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்ஸ். ஸோ அப்படி கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படி சாசர் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க எந்த பீரியடை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் பீரியடில் வாழ்ந்த மக்களுடைய பிரதிபலிப்பு கிடைக்கப்பெறும் இந்த ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸை படிக்கும் பொழுது. கேன்டர்பரி டேல்ஸை விட்டுருங்க, அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இனி ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் தான், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை நம்ம வந்து இதன் அடிப்படையில் கூட புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸை படிக்கும் பொழுது மிடிவல் பீரியடில் இருந்த மக்களினுடைய பிரதிபலிப்பு இப்படி தான் இருந்திருப்பாங்க, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல்முறைகள் இருந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸும் நம்ம இதன் மூலமாக கிடைக்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. The pilgrim represents the entire society of the medieval period அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Okay, the next one. Only 2 classes of people were not represented by Chaucer in this prologue to the Canterbury Tales. 2 types of மக்களை பற்றி இவர் பேசவே கிடையாது. ஒன்று they are aristocratic people and ரெண்டாவது they are poor people. ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடியது poor people. ஏன் இவங்க 2 பேர்த்தை பற்றி மட்டும் சாசர் பேசலை, அதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. பிகாஸ் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அரகண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது சாசர்னுடைய பார்வையில். ஓகே, because aristocratic people are always arrogant and the poor people are always alone. So aristocratic people பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரகண்டாக, கோவமாக, எந்நேரமும் இருப்பாங்க. தென் poor people பார்த்தீங்க அப்படின்னா தனிமையை அதிகமாக விரும்புவாங்க, அவ்வளோவா எளிதில் அவங்க வந்து யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது சாசர்னுடைய பார்வையில். Then they won't mingle with others. The poor people are always alone and they won't mingle with others அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So these 2 types of segments of society are omitted by Chaucer. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த 2 சொசைட்டி பீப்புளை பற்றி மட்டும் பேசலை, ஒன்று ரிச்சு, இன்னொன்று புவர். தென் அதுக்கடுத்து except all these 2 segments, அதை தவிர்த்து
மீதி எல்லா செக்மெண்ட்ஸையும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிச் பீப்புள் பற்றின ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. அதே மாதிரி ரொம்ப புவராக இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பற்றின தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. இதற்கு இடையில் வாழக்கூடிய மிடில் கிளாஸ், இப்போ ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த 3 டிஃப்ரென்ஷியேஷன்ஸில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கடுத்து, so these 2 segments of societies are omitted by Chaucer. Except these 2 segments, all other segments are given proper representation in this 30 pilgrims sector அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 30 pilgrims பற்றி நம்ம படித்து முடிக்கும் பொழுது we can get a proper representation of these segments அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So we can see the 30 pilgrims who they are, அல்லது whom they are and how they are. இதுதான் நம்மளுக்கு டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. சரி, எதிர்வரக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பில்கிரிம்ஸை பற்றியும் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன விரும்பி சாப்பிட்றாங்க, என்ன கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க முகம் எப்படி இருக்குது, அவங்க ஃபிசிக்யூ உடல் வாகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம படிக்க போகிறோம் இந்த ப்ரொலாக் டு த Canterbury Tales-ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, Canterbury Tales is collection of stories that was written in poetry, and this prologue to the Canterbury Tales, that is prologue, is written in prose. So that is, this work is a prose work. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And Canterbury Tales is a unfinished work. அது நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். Prologue to the Canterbury Tales கிடையாது. Canterbury Tales தான் unfinished collection of stories. So it is an unfinished work அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். அதே மாதிரி 24 stories, 23 pilgrims Canterbury Talesல. ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ், ஸோ யார் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. தென் வி வில் கோ பை ஒன் இன் brief detailed manner. Okay, 30 pilgrims name சொல்றேன், and the names were classified according to their classes. So இங்க 30 pilgrims யும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு according to their பிரிவுகள், classes. Okay, 30 pilgrims. First one, the night. Second one, the sun. Third one, the square. Fourth one, the yeoman. சார் இவங்கெல்லாம் யார் சார் அப்படின்னா, இவங்களை பற்றி தான் சாசர் இந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் எழுதியிருக்கார். ஸோ ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் பொழுது நம்மளுக்கு இவங்களை பற்றின ஒரு டீட்டெயில்டு கிடைக்கும். ஓகேவா, இது ஏன் சார் நாங்கள் படிக்கணும் அப்படின்னா, இது சிலபஸில் இருக்க படித்து தான் ஆகணும். அதே மாதிரி கேண்டர்பரி டேல்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி, கேண்டர்பரி டேல்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இல்லையா, ஸோ அந்த கேண்டர்பரி டேல்ஸில் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலேட்டடாக படிச்சுக்க முடியும். ஓகே, ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் இவங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி இந்த ஒர்க்கு அமைய பெற்றிருக்கு. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதை பற்றி சார் இந்த ஒர்க் இருக்குது, என்ன சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில்கள் இவை. ஓகே, கம்மிங் பேக் டு த மெயின் செஷன். த நைட், ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து சொல்கிறேன். த நைட், த சன், த ஸ்கொயர், த யோமேன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிங் கிளாஸ் பீப்புள். ஃபைட்டிங் கிளாஸ் பீப்புள். Second one, doctor, man of law. Doctor, man of law, clerk of Oxford. Clerk of Oxford. Poet, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா literal professionals. Literal professionals. Next, plowman, miller, reeve, Franklin. Plowman, Miller, Reeve, Franklin, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா landlords. They are all considered as a landlords அல்லது landlords அப்படிங்கிற அந்த பிரிவில் வராங்க. Merchant, shipman, இவங்கெல்லாம் tradesmanல வராங்க. Merchant, shipman, இவங்கெல்லாம் tradesman, வணிகம் செய்யக்கூடிய நபர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஓகேவா, இந்த இடத்துல த நைட், த ஸ்கொயர்,
யோமேன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டிங் கிளாஸ். இவங்களை எப்படி இப்போ வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் போர் தொழில் செய்யக்கூடியவர்கள். டாக்டர், மேன் ஆஃப் லா, கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், போயட் அப்படின்னா லிட்ரல் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்கெல்லாம் வந்து படித்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் லிட்ரேச்சர், அதாவது இந்த இடத்துல லிட்ரேச்சர் அப்படின்னா படிப்பறிவு அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் அவங்கள வகைப்படுத்தியிருக்காங்க. ப்ளோமேன், மில்லர், ரீவ், ஃப்ராங்க்லின் இவங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் சம்மந்தப்பட்டதாக இருப்பதனால அவங்கள லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து ஒய்ஃப் ஆஃப் பாத், ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர், டாபிசர் இவங்கெல்லாம் கிராஃப்ட்ஸ்மேன்ஸ், கைவினை பொருள் கலைஞர்கள். கிராஃப்ட்ஸ்மேன். ஒய்ஃப் ஆஃப் பர்த், ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர், டாபிசர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மேன்சிபல், குக், ஹோஸ்ட் ஆஃப் டபாட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்சுவலர்ஸ் அப்படின்னா ஃபுட் சப்ளையர்ஸ். தென் பார்சன் இவங்க வந்து கிளர்ஜி, செக்யூலர் கிளர்ஜி. தென் சமணர், கேனன், சமணர் 25, கேனன் 26. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட். ஸோ அந்த எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட்டை சார்ந்தவர்கள். டேக் டவுன் த நோட் ஃபார் த எக்லெசியாஸ்டிக்கல் அப்படின்னா என்ன? which means religious, மதம், கோவில், ஆன்மீகம் அப்படின்னு அந்த பகுதியை சார்ந்தவர்கள். The next one 27 Benedictine monk, prioresses, chaplain, nun. Then last one pardoner. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா monastic order. Benedictine monk, prioresses, chaplain, nun, pardoner இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொனாஸ்டிக்ஸ் ஆர்டர். மொனாஸ்டிக் அப்படின்னா மாங்க் ஆர்டர். மாங்க் அப்படின்னா என்னென்ன தமிழில் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 பில்கிரிம்ஸ். ஸோ த ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸில் இந்த 30 பில்கிரிம்ஸை பற்றி ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் சாசர் ஹஸ் கிவன். ஸோ அதுதான் படிக்க போகிறோம். ஓகே, மறுபடியும் படிக்கிறேன். யார் யார் அந்த 30 பில்கிரிம்ஸ்? த நைட், த சன், த ஸ்கொயர், த யோமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிங் கிளாஸ். டாக்டர், மேன் ஆஃப் லா, கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், போயட் இவங்கெல்லாம் லிட்ரரி ப்ரொஃபஷனல்ஸ். ப்ளோமேன், மில்லர், ரீவ், ஃப்ராங்க்லின் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லார்ட்ஸ். ட்ரேட்ஸ்மேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் அண்ட் ஷிப்மேன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன். ஒய்ஃப் ஆஃப் பாத், ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர், டாபிசர் இவங்கெல்லாம் கிராஃப்ட்மேன்ஸ். தென் மேன்சிபல், குக், ஹோஸ்ட் ஆஃப் டபாட் இவங்க மூணு பேரும் விக்சுவலர்ஸ் மீன்ஸ் ஃபுட் சப்ளையர்ஸ். பார்சன் இவங்க வந்து செக்யூலர் கிளர்ஜி. தென் அதுக்கு அடுத்து சமணர், கேனன் இவங்க எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட்டை சார்ந்தவர்கள். எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட் அப்படின்னா ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியவங்க. பெனடிக்டைன் மாங்க், பிரியாரசஸ், சாப்ளின் அண்ட் பார்டனர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொனாஸ்டிக் ஆர்டர். மொனாஸ்டிக் அப்படின்னா மாங்க் ஆர்டர். த செக்ஷன் இன் விச் ஃப்ரம் தே ஆர் இண்டிகேட்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. த ஹோஸ்ட் நேம் இஸ் ஹென்ரி பெய்லி. ஸோ இந்த ஹோஸ்டினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி பெய்லி. சரி, இந்த ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் எப்படி இருக்குது, இதை படித்து முடிக்கும் பொழுது எப்படி இருக்கும், எப்படி நாம் இதை கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை ஒருவேளை இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிக்சர் இன் அ கேலரி லைக் அ பெயிண்டர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேலரியில் புகைப்படம் வைக்கக்கூடிய அல்லது வரைபடம் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அருமையான வரையக்கூடிய நபர், ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருந்தார்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைக் எ பெயிண்டர் சாசர் பிக்சர் ஆல் த பில்கிரிம்ஸ். ஸோ ஒரு பெயிண்டர் எப்படி ஒரு மைன்யூட் டீட்டெயில் மிஸ் பண்ணாமல் ஒரு அழகான ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்காரோ அந்த மாதிரி சாசர் இந்த இடத்துல இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் இஸ் எ வண்டர்ஃபுல் பிக்சர் இன் அ கேலரி லைக் எ பெயிண்டர் சாசர் பிக்சர் ஆல் த பில்கிரிம்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் டீடைல்டு. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகவும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு அழகான ஓவியம், ஒரு அழகான ஓவியர் வரைந்திருந்தால் எவ்வளோ டீட்டெயில்டாக மைன்யூட்டாக
வரைஞ்சிருந்தா எப்படி அழகாக அமைய பெற்றிருக்குமோ அந்த மாதிரி. தென் in details, ஸோ இதில் என்னென்ன இருக்க பொழுது the details of a person, dress, habits இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது சாசர்னுடைய பீரியடில் இந்த மாதிரி எழுதக்கூடிய ரைட்டிங்ஸ்க்கு ஒரு வகை வச்சுருக்காங்க. என்ன டேர்மில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ நியூ வே ஆஃப் திங்கிங் இன் த சாசர் பீரியட். என்ன அதுக்கான டேர்ம் என்ன அப்படின்னா ரியலிஸ்டிக் ஜோவியாலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக் ஜோவியாலிட்டி அதாவது எப்படின்னா ஒரு பர்சனை பற்றி சொல்லக்கூடியது, அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க ஹேபிட்டு, அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க செய்யக்கூடிய செயல், தொழில், வரம்பு, இதெல்லாம் அப்படி ஓகேவா, இதை பற்றி சொல்லக்கூடியது ஒரு நியூ வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சாசருடைய பீரியடில் சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் கால்டு ரியலிஸ்டிக் ஜோவியாலிட்டி. ஸோ இந்த ரியலிஸ்டிக் ஜோவியாலிட்டினா என்ன மீனிங்? த மிக்சிங் ஆஃப் பெசிமிஸ்டிக் ப்ளஸ் ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெசிமிஸ்டிக்னா என்ன, ஆப்டிமிஸ்டிக்னா என்ன? Everyone should know the meaning of this two terms commonly. What is mean by pessimism and what is mean by optimism? It's a common term, not only related to the literature but also to all. Okay, know the meaning of the word pessimism and optimism. Pessimistic and optimistic. Okay, then in detailed description of all the 30 pilgrims, note பண்ணிக்கோங்க one by one. First one, the knight. So முதல்ல யார் வராங்க, யாரை பற்றி சாசர் சொல்லியிருக்காரு? The knight, the first pilgrim அப்படிங்கிறத சொல்கிறாங்க. He is from the city called Alexandria. ஓகே, இவர் எங்கேருந்து வந்திருக்காரு? த நைட் அப்படிங்கிறவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த நைட், த ஃபர்ஸ்ட் பில்கிரிம். ஹீ இஸ் ஃப்ரம் த சிட்டி கால்டு அலெக்சாண்ட்ரியா. ஸோ இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து வந்திருக்காரு, அந்த சிட்டியிலேருந்து. ஹிஸ் ஓன் டவுன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இடம். அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வெல் நோன் நைட். ஹீ ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் 15 பேட்டில்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேட்டில்ஸில் பங்கு பெற்றிருக்கார். thereby he established his valor and his familiarity in the entire area. அதனால அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் this knight is known as a well known knight to everyone because of his battles participation அப்படிங்கிறத சொல்கிறாங்க. then he is modest as a maiden அப்படிங்கிறத சொல்கிறாங்க. he is a modest as a maiden அப்படிங்கிறத சொல்கிறாங்க. this maiden is ironical picture of the நைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து he has participated in 15 battles. ஸோ 15 முறை பேட்டிலில் பங்கு பெற்றிருக்காரு. ஸோ such a valorous person அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து his horse was so good and practiced perfectly அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவருடைய ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் ஒரு குதிரையில் வந்திருக்காரு. ஸோ அந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா பேட்டில்னா சண்டை. ஓகேவா, அந்த சண்டையில் எப்படி அந்த குதிரை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரைக்கு அருமையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. தென் அதுக்கடுத்து he is not gaily dressed or fustian tunic. ஸோ fustian tunic அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்டியன் டியூரிக் அப்படிங்கிற ட்ரெஸ் போட்டிருக்காரு. நேம் ஆஃப் த ட்ரெஸ் worn பை த நைட். ஏன் கெய்லி ட்ரெஸ்டு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான காரணம் அவருடைய ப்ரொஃபஷன் அப்படி. ஸோ அதனால் அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு. ஏன்? பிகாஸ் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி, பேட்டில், குதிரை, ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியாக கூப்பிடணும் போகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் இவருடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒன் செகண்ட் வந்து ஃபார்ம் ஆக முடியாது. ஸோ அதனால் ரெடியாக அவருடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்திருக்காரு, ஒரு குதிரையில் வந்திருக்காரு அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற இடத்துல இருந்து. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டில் அவர் வந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த நைட் அண்ட் த நைட் நரேட்டட் எ டேல் கால்டு த நைட்ஸ் டேல். ஸோ இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு பேர் நைட்ஸ் டேல். ஓகே, த ஸ்கொயர் வித் த சன்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கொயர் வித் த சன். த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சன் இஸ் கிவன். ஸோ இந்த இடத்துல சன்னை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஹீ இஸ் அ லவ்வர் அண்ட் த மெரி பேச்சுலர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ்வர் பாய், ஒரு சார்மிங் பாய். அண்ட் மெரி பேச்சுலர். மெரி பேச்சுலர்னா மெரினா சந்தோஷம், பேச்சுலர்னா ஹீ இஸ் சிங்கிள், நாட் மேரிட். ஸோ நாட் மேரிட் அப்படிங்கிறதுனால செம்ம ஜாலியாக இருக்கார், ஒரு லவ்வர் பாய் மாதிரி இருக்கார். லவர் பாய் அப்படின்னா கன்சிடர் எனி ஹீரோ ஹேஸ் யூ லைக். ஸோ அவரை மாதிரி அப்படியே சார்மிங்காக இருக்கார். அவருக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது, ஜாலியாக இருக்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு வேலை. ஹீ ஹேஸ் கர்லி லாக்ஸ். ஸோ அவருடைய தலைமுடியை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர்னுடைய சன்னை பற்றின தலைமுடி, கர்லி லாக்ஸ், சுருட்ட முடி, தலையெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது. அண்ட் ஹி வாஸ் 20 years old. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு ஆகக்கூடிய ஒரு பேச்சுலர், அதை தான் சொல்கிறாங்க. ஹி வாஸ் மாட்ரேட் இன் ஹைட் அண்ட் ஸ்டாச்சு. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஹைட்டில் இருக்கார், மாட்ரேட்டாக, ரொம்ப டாலாகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் கிடையாது, ரொம்பவும் குண்டாகவும் இல்லை, ரொம்பவும் ஒல்லியாகவும் இல்லை, ஒரு கரெக்டான ஃபிசிக்யூவில் இருக்கார். ரெண்டாவது லவ்வர் பாய், ரெண்டாவது மெரி பேச்சுலர், 20 years தான் ஆகுது. ஸோ திங்க் ஹவு ஹீ வில் பி, ஒரு வேலை அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஹி வாஸ் ஆன் மிலிட்ரி எக்ஸ்பிடிஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரிலையும் தன்னுடைய பங்கு வகிச்சிருக்காரு. அண்ட் ஹீ ஹேட் எம்ப்ராய்டர்ட் வித் ஒயிட் அண்ட் ரெட் கார்மெண்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதை தான் சொல்கிறாங்க. ஒயிட் அண்ட் ரெட் கார்மெண்ட் அப்படிங்கிறது அவர் அணிந்து வந்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸினுடைய கலர். ஓகே, இவருடைய வேலை என்ன? ஆல் த டே எதர் சிங்கிங் ஆர் பிளேயிங் ஃப்ளூட். ஸோ இவருடைய வேலையே என்ன அப்படின்னா ஒன்றா பாட்டு பாடிட்டே இருக்கணும், சிங்கிங் ஆர் பிளேயிங் த ஃப்ளூட். ஸோ புல்லாங்குழல் வாசிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை, இதுதான் அவருடைய பாசிங் டைம். எப்பயுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெல்லோ. தென் ஹீ இஸ் ஃப்ரெஷ் அஸ் மே. ஸோ இவர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அப்படின்னா மே மாதிரி இருக்கார். மே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளவர், இந்த இடத்துல மந்த் கிடையாது. மே இஸ் நாட் த நேம் ஆஃப் த மந்த், பட் இட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவை போல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்திருக்கக்கூடிய பூவை போல் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுலர். ஸோ ஈதர் சிங்கிங் அல்லது ஃப்ளூட் வாசிக்கிறது, இதுதான் பிளேயிங் த ஃப்ளூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெரி மேக்கிங், அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றுறது, கர்லி லாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக இருக்கார். பத்தாவதுக்கு மிலிட்ரியில் வேறு தன்னுடைய பங்கு வச்சுருக்காரு. ஸோ கட்டுக்கோப்பான தேஜஸான உடல் பெற்றிருப்பார். ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே தேஜஸ் ஆயிருண்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பத்தாவதுக்கு ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் மே ஃப்ளாரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை அப்படியே சும்மா ஜெகஜோதியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈ ஹேட் ஏ ஷார்ட் கவுன் அண்ட் லாங் ஸ்லீவ்ஸ். ஸோ ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி என்ன சொல்கிறேன், கலர் சொல்லிட்டாங்க ஒயிட் அண்ட் ரெட், பட் ஒரு கவுன் மாதிரி ஒரு ஷார்ட் கவுன் போட்டிருக்காரு அண்ட் லாங் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்காரு. ஸோ ஒரு வேளை அந்த காலத்தில் 20 years இருக்கக்கூடிய ஒரு நார்மல் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் அணியலாம், அது இந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க. ஷார்ட் கவுன் அண்ட் லாங் ஸ்லீவ்ஸ். Then he know how to write perfectly. So he know how to write perfectly அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஏற்றம். ஸோ பத்தாவதுக்கு குதிரை ஏற்றம் வேற தெரியும், நல்லா வசதியாக போச்சு. ஓகே, he writes song and recites them. இன்னும் சூப்பர். என்ன, இவருக்கு பாடலும் எழுத தெரியும், மனப்பாடமாக எழுதின பாடலையும் ஒப்பிக்க தெரியும். ஓகே, a poet too. Then he fights, சண்டை போடவும் தெரியும், and dances, டான்ஸ் ஆடவும் தெரியும். ஓகே, அப்போ இருக்கும் பொழுது சத்தியமாக நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பார். ஓகே, ஹீ இஸ் அ பேஷனேட் லவர் லைக் எ நைட்டிங்கல். சுத்தம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷனேட் லவர் லைக் எ நைட்டிங்கல், வானம்பாடி மாதிரி பாடுறது, டான்ஸ் ஆடுறது, தேவைன்னா சண்டை போட தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும். தென் ஃப்ரெஷ்ஷாக மே கர்லி லாக்ஸ், ஒரு ஜாலி ஃபெலோ. ஸோ ஹீ இஸ் அ பேச்சுலர், 20 years old. ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாலி ஃபெல்லோ. தென் த ஸ்கொயர் நரேட்டட் எ டேல் கால் த ஸ்கொயர்ஸ் டேல். தென் தேர்ட் ஒன் த யோ மேன். ஸோ இவர் யார், த யோ மேன் யார்? டேக் டவுன் த டெஃபினேஷன் ஃபார் த யோ மேன். யோ மேன்னா என்ன? காமன் டெஃபினேஷன், எ மேன் ஹோல்டிங் அண்ட் கல்டிவேட்டிங் ஸ்மால் லேண்டட் எஸ்டேட். ஸோ ஒரு சின்ன பகுதியை, ஒரு குறும் பகுதி நிலத்தை விவசாயம் செய்யக்கூடியவங்களை யோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நபரை யோ மேன் அப்படின்னு அந்த காலத்தில் வகைப்படுத்துவாங்க. டெர்மினாலஜி definition, a man holding and cultivating small landed estate. A man who is holding and cultivating small landed
எஸ்டேட் இஸ் கால்ட் யோமேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இந்த யோமேன் அப்படிங்கிற வேர்டை சில டைம் அட்ஜெக்டிவாக இந்த மாடர்ன் கனோட்டேஷனில் நாம் பயன்படுத்துகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யோமேன் சர்வீஸ். யோமேன் சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோமேன் சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸ் டு த காமன் பீப்புள். ஸோ சர்வீஸ் டு த காமன் பீப்புள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. These people are very common in England in those days. ஸோ அந்த காலகட்டத்தில் யோமேன் சர்வீஸ் டு த காமன் பீப்புள் அப்படிங்கிறது காமனாக பார்க்கப்பட்டது அல்லது காமனாக இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தட் த வேர்ட் இஸ் யூஸ்டு நவ் அட் அட்ஜெக்டிவ். இப்போ, அதாவது ரீசன்ட்லி அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. த யோமேன் இஸ் கன்சிடர் ஆஸ் எப்படி அப்படின்னா த காமன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையெல்லாம் நம்ம சொல்கிறோம் அல்லது காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ said is in the word of யோமேன். ஸோ யோமேன் அப்படின்னாலும் ஒன்று தான், காமன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த காலகட்டத்தில் யோமேன் அப்படின்னா சாசர்னுடைய பீரியடில் சர்வீஸ் டு த காமன் பீப்புள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எ மேன் ஹோல்டிங் அண்ட் கல்டிவேட்டிங் ஸ்மால் லேண்டட் எஸ்டேட். ஸோ ஒரு சின்ன பகுதியை குத்தகைக்கு எடுத்து அல்லது ஓன் பண்ணி விவசாயம் செய்யக்கூடிய நபர்களை யோமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். Then yeoman service, which means service to the common people. Okay, next இதுக்கான explanation apart from this. ஓகே, இவங்களுக்கு அதாவது இன்னொரு நேம் இருக்குது. இந்த யோமேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹோல்டர்ஸ். ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேக் டவுன் த நோட்ஸ். எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எப்படி பார்க்குவோம் அப்படின்னா வாட் இஸ் ரிலேட்டட் டு the each and every pilgrim's descriptions and what are the realities around them அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதனால் எவ்ரி பாயிண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட், ரிலேட்டட் அண்ட் அசோசியேட்டட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த யோமேன் சர்வீஸ் அல்லது யோமேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு டெர்மினாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹோல்டர்ஸ். இந்த ஃப்ரீ ஹோல்டர்ஸ்னால் என்ன சார்? இன் தோஸ் டேஸ் இன் இங்கிலாந்து தேர் வேர் 2 types of people. ஸோ என்ன இந்த யோமேன் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இன் தோஸ் டேஸ் இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான பிரிவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஃப்ரீ ஹோல்டர்ஸ். ஸோ ஃப்ரீ ஹோல்டர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு லீஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ ஹோல்டர்ஸ்னால் யார், லீஸ் ஹோல்டர்ஸ்னால் யார், என்ன சம்மந்தம் இவங்களுக்கு யோமேனுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் இதுக்கு ரிலேட்டடாக எப்படி, ஃப்ரீ ஹோல்டர்ஸ்னால் யார், லீஸ் ஹோல்டர்ஸ்னால் யார், இப்போ இருக்கிற மாதிரியே தான் அதுவும். The freeholders are owners of the land. ஸோ இந்த freeholders பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட், சொந்தமாக நிலம் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக விவசாயம் பண்ணக்கூடியவங்க. The leaseholders யார், tenants of the land. ஸோ the leaseholders யார், the leaseholders are tenants of the land. குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவங்க, அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ் ஹோல்டர்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு சொந்த நிலம் இருக்காது, இன்னொருவருடைய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய நபர்களை லீஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்குன்னு சொந்தமாக நிலம் வச்சிருக்கிறவங்கள ஃப்ரீ ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தீஸ் 2 types of people were referred. Why அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஆல் தீஸ் வேர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் அசோசியேட்டட் வித் த யோமேன் அப்படிங்கிறது. Why? Because இந்த இடத்துல இந்த 2 டெர்மினாலஜி பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா பிஃபோர் 1832, the year 1832, anything important which is related to 1832? Okay, I will explain. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 1832 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ஸ், இந்த 1832 என்ன இம்பார்ட்டன்ஸ்? த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் 1832. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி ஃப்ரீ ஹோல்டர்ஸ் ஆர் கிவன் த ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ 1832 வரைக்கும் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோல்டர்ஸ், சொந்தமாக நிலம் வச்சிருக்கிறவங்களால மட்டும்தான் ஓட்டு போட முடியும், இது யாராலையும் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் த ஃபஸ்ட் ரிஃபார்ம் பில் 1832 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ரிஃபார்ம் பில் வந்ததுக்கப்புறம் ஓட்டிங் ரைட்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி
ஆல் லீஸ் ஹோல்டர்ஸ் உமன்ஸ் வேர் கிவன் ரைட்ஸ் டு ஓட். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வழங்கப்பட்டது 1832 பிறகு, இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் வந்ததன் பிறகு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் த யோமேன், அதாவது த யோமேன் சர்வீஸ், த காமன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சர்வீஸ் டு த காமன் பீப்புள். அங்கிருந்து இது வரைக்கும் த ரைட்ஸ் ஆஃப் ஓட்ஸ், ஸோ அது வரைக்கும் ஆல் தீஸ் வேர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் அசோசியேட்டட் ஆர் ரிலேட்டட் டு யோமேன். இப்போ த யோமேனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹி ஓர் எ கோட், ஸோ இவர் வந்து ஒரு கோட் போட்டிருக்காரு, அண்ட் ஹூட் ஆஃப் க்ரீன், தலைப்பாகை வச்சிருக்காரு. ஸோ க்ரீன் அவருக்கு பிடிச்ச கலர். ஹீ கேரிட் பீகாக் ஏரோஸ் வித் ஹிம் ஆல்வேஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ஏரோ, மயில் தொகையில் செய்யப்பட்ட அம்புகள் வைத்திருக்கார். ஹி ஓர் எ மைட்டி பவ், ஸோ அவர் வந்து வச்சிருக்கார். தென் ஹிஸ் ஃபேஸ் இஸ் ப்ரௌன், ஸோ இவருடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கு. ஹெட் இஸ் லைக் எ நட், ஸோ தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட் மாதிரி. ஸோ எவ்வளோ மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஹீ நோ ஃபாரஸ்டி, ஸோ இவருக்கு வந்து ஃபாரஸ்டி நல்லா தெரியும். ஃபாரஸ்டி விச் மீன்ஸ் ஹண்டிங். ஹீ இஸ் வெரி வெல் இன் ஹண்டிங், ஸோ காட்டுக்குள்ளே போய் எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். தென் ஹி ஓர் த மெடல் ஆஃப் செயின்ட் கிறிஸ்டபர் ஆன் ஹிஸ் பிரஸ்ட் ஆல்வேஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு மெடல் வந்து குத்தியிருக்கார். யாருடைய மெடல்? அந்த மெடலில் என்ன இருக்குது? த மெடல் ஆஃப் செயின்ட் கிறிஸ்டபர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் ஹி ஓர் எ க்ரீன் பெல்ட், ஸோ இவர் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு பெல்ட் போட்டிருக்காரு. அண்ட் கேரிட் எ ஹார்ன், ஸோ இவர் வந்து ஒரு ஹார்ன் வச்சுருக்காரு. ஹார்ன்னா என்னென்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஹார்ன் தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த ஹார்ன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹீ இஸ் எ ட்ரூ ஃபாரஸ்டர், ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரூ ஃபாரஸ்டர். எல்லா காடுகளும் இவரை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் அனைத்தும் இவர் கற்றுப்படி எப்படி மிருகங்களை வேட்டையாடுறதுல வல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் எ ட்ரூ ஹண்டர். தென் அதுக்கடுத்து த யோமேன் நரேட்டட் எ ஸ்டோரி கால்ட் யோமேன்ஸ் டேல். ஸோ இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு பேர் யோமேன்ஸ் டேல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் ப்ரியாரசஸ், அடுத்து நாலாவது வரக்கூடியது ப்ரியாரசஸ், எ நன் பிராக்கெட்டில் எ நன். ஷீ இஸ் நோன் அஸ் அ மேடம் எக்லைன்டைன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பேர் மேடம் எக்லைன்டைன். ஸோ என்ன சொல்கிறாங்க? திஸ் பில்கிரிம், ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பில்கிரிம் ஒன்லி நோன் பை த நேம். ஸோ இவங்கள தான் அந்த ப்ரியாரசஸை தான் வந்து சாசர் முதல்ல பேரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செய்யக்கூடிய தொழில், அவங்களுடைய அடையாளத்தை வச்சு சொல்லியிருப்பார். பட் சாசர் வந்து முதல்ல ஒரு பேரை சொல்லி ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா ப்ரியாரசஸ். அந்த பேர் என்ன? மேடம் எக்லைன்டைன். ஸோ நைட்டுக்கும் நேம் கிடையாது. அவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு வேணால் நேம் இருக்குமே தவிர அவருடைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கோயருக்கும் நேம் கிடையாது, யோமேனுக்கும் நேம் கிடையாது. நேமை சொல்லி ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண சாசர் யார் அப்படின்னா திஸ் மேடம் எக்லைன்டைன். ஓகே, இவங்களை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஷீ ஹேஸ் டேக்கன் எ ஓத் பை செயின்ட் லாய். ஸோ இவங்க வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க. செயின்ட் நன் இல்லையா, அதனால் ஷீ ஹேஸ் டேக்கன் அண்ட் ஓத் பை செயின்ட் லாய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஓத் அப்படிங்கிறது அதாவது சத்திய பிரமாணம், ஆத் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டரும் தங்களுடைய எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த சபையில் இருக்காங்களோ அந்த சபையினுடைய பேட்டன்ட் நேமில் உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிறது வழக்கம். அதாவது இந்த இடத்துல எஜுகேஷன் அப்படிங்கிறது நன் அப்படிங்கிறதுக்காக, அதாவது துறவி ஓகேவா, அந்த துறவிக்கான எஜுகேஷன் நம்ம படிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துறவியாக மேற்கொள்ள முடியும் அக்கார்டிங் டு த கிறிஸ்டியானிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு நன்னா இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து செயின்ட் லாயினுடைய சத்திய பிரமாணத்திற்கு கீழே வராங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த சபையில் இருக்காங்களோ அந்த சபையினுடைய பேட்டன்ட் நேமில் உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கலரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நன் இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த திருச்சபையை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரே கலரில் யூனிஃபார்ம் இருக்கும், பிங்க் கலரில் யூனிஃபார்ம் இருக்கும், அதே மாதிரி ஒயிட் கலரில் யூனிஃபார்ம் இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு
ஒரு பேட்டன்ட் வச்சுப்பாங்க, அவங்க திருச்சபை வச்சுப்பாங்க, அந்த திருச்சபை சார்ந்து இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இவங்க அந்த மாதிரி செயின்ட் லாயினுடைய அந்த ஓத் எடுத்திருக்காங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாமினிக்கன் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கன் நன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க செயின்ட் லாயினுடைய ஓத் எடுத்திருக்காங்க. ஓகே, சரி. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எழுதிக்கோங்க. வேலூரில் இருக்கக்கூடிய அந்த நன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோஷியஸ் சிஸ்டர்ஸ், ஸோ அந்த பிரிவை சார்ந்தவர்கள். அவங்க வந்து ஒரு காங்கிரிகேஷன்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் நன் டேக்கன் யூ ப்ராமிஸ் ஆர் வவ் ஆன் அ நேம் ஆஃப் செயின்ட் லாய். ஓகே, இவங்களை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன். ஷீ சாங் த சர்வீஸ் பியூட்டிஃபுல்லி. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க, நன் அப்படிங்கிற பதவி. ஓகே, ஷீ ஸ்போக் த ஃப்ரெஞ்ச் எலகென்ட்லி. ஸோ இவங்க ஃப்ரெஞ்ச் சூப்பராக பேசுவாங்க, எலகெண்ட்டாக பேசுவாங்க. பிகாஸ் ஷீ ஹாஸ் லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச் அட் ஸ்டாட்ஃபோர்ட். ஸோ எதனால், எப்படி இவங்களால் ஃப்ரெஞ்ச் இவ்வளோ அழகாக பேச முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃப்ரெஞ்ச் எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல படிச்சிருக்காங்க. தென் ஷீ நோஸ் டேபிள் மேனர்ஸ் வெரி வெல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டேபிள் மேனர்ஸ் இருக்குது. டேபிள் மேனர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, டேபிள் மேனர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், ஒரு டின்னர் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் ஓகே சொல்கிறேன். ஓகே, ஒரு ஃபோர்க் இருக்குது, ஒரு நைஃப் இருக்குது, ஒரு ஸ்பூன் இருக்குது, ஒரு பிளேட் இருக்குது. எப்படி சாப்பிட்ணும், எப்படி ஸ்பூனை பிடிக்கணும், எந்த இடத்துல நைஃப் யூஸ் பண்ணணும், எந்த விரலில் எந்த கையில் நைஃப் யூஸ் பண்ணணும், எந்த கையில் ஸ்பூன் பிடிச்சி சாப்பிடணும். அதே மாதிரி சாப்ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டிக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கு எந்த அளவில் இருந்தால் என்ன மீனிங், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து டவல் எப்படி போட்டுக்கணும், டேபிளில் போய் எப்படி உட்காரணும், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஷீ நோஸ் டேபிள் மேனர்ஸ். இந்த டேபிள் மேனர்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். அதே மாதிரி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், என்ன மாதிரியான டேபிளுக்கு நம்ம போகிறோம், இந்த இடத்துல டேபிள் அப்படிங்கிற சாப்பிட்ற சாப்பாடு ஃபங்க்ஷன், அதை தான் சொல்கிறோம். என்ன மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து முடிக்கும் பொழுது எப்படி ஃபுட்டை முடிக்கணும், டைனிங் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான். வேணும்னா அதுக்கடுத்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க இருக்குது. ஓகேவா, அந்த டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நீங்கள் எந்த கையில் சாப்பிட்றீங்க அப்படின்றத முதல் கொண்டு உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஸ்பூனில் எடுக்கிறீங்க, எந்த ஃபுட்டுக்கு எந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடியதில் ஃபோர்க் தான் யூஸ் பண்ணணும். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். நைஃபை எந்த கையில் பிடிக்கணும் அப்படின்னா அந்த கையில் தான் பிடிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் கன்சிடர் அஸ் அ டேபிள் மேனர்ஸ். தென் எந்த ஃபுட்டை முதல்ல சாப்பிட்ணும், எந்த ஃபுட்டை மிடில் சாப்பிட்ணும், எந்த ஃபுட்டை எண்டில் சாப்பிட்ணும், இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, ரெஸ்டாரண்ட் வேறு, குசைன் வேறு, அதெல்லாம் நிறையா இருக்குது. முடிஞ்சால் டைம் கிடைச்சா அந்த டேபிள் மேனர்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஷீ நோஸ் டேபிள் மேனர்ஸ் வெரி வெல். ஷீ நெவர் அலோட் எ மோர்சல் டு ட்ராப். ஸோ சிந்தாமல் சிதறாமல் அழகாக எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். சாப்பிடும்போது ஒரு சின்ன பிட்டு கூட கீழே சிந்தாமல் அந்த அளவுக்கு அழகாக சாப்பிடுவாங்க. ஷீ நெவர் இமர்ஸ் ஹர் ஃபிங்கர்ஸ் இன் சாசர். அந்த கப்பை பிடிச்சி சாசர், கப் அண்ட் சாசர் இருக்கு இல்லையா, டீ குடிக்கிறது. ஓகேவா, சாசர் எதுக்கு, சாசர் எதுக்கு, கப் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுலேயும் வந்து அந்த ஃபிங்கர் வந்து அதில் வந்து அந்த என்ன கை ரேகை வந்து எப்படி பதிஞ்சிடாத அளவுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக பிடிச்சி சூப்பராக குடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹவு டீடைல்டு தீஸ் ஆர். ஸோ திஸ் ஷி நெவர் இமர்ஸ் ஹர் ஃபிங்கர் இன் சாஸ். சரி, தென் நெக்ஸ்ட் ஒன், ஷி நெவர் இமர்ஸ் ஹர் ஃபிங்கர்ஸ் இன் சாஸ். ஷி வாஸ் ஸோ சிம்பத்தட்டிக். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிம்பத்தட்டிக்கான ஒரு பர்சன். பிகாஸ் ஷி வீவ்ஸ் ஃபார் எ மவுஸ் இஃப் இட் இஸ் ட்ராப்டு. ஸோ ஒரு மவுஸு எலி வலையில் வந்து எலி மாட்டிக்கிச்சுன்னா கூட அதுக்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு ஸோ சிம்பத்தட்டிக். ஷீ கீப்ஸ் லிட்டில் டாக்ஸ் ஆல்வேஸ் வித் ஹர். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
நாய்க்குட்டிகளை பக்கத்தில் வச்சுப்பாங்க. எ குரூப் ஆஃப் டாக்ஸ் வேர் ஆல்சோ வித் ஹர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட ஒரு சில நாய்க்குட்டிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அத்தனை பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ளஷ்ஷு, மில்க்கு, பிஸ்கெட்ஸ் என்னென்ன தேவையோ அந்த நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷி வாஸ் ஆல் சென்டிமெண்டல் அண்ட் டெண்டர் ஹார்ட்டட். ஸோ டெண்டர் ஹார்ட்டட் அப்படியே வந்து ஒரு மனம் உருகக்கூடிய ஒரு நபர். ஸோ சென்டிமெண்டல் அதையும் சொல்கிறாங்க. ஷி ஹாஸ் எலகண்ட் நோஸ் அண்டு கிளாஸ் கிரே ஐஸ். ஸோ இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் இருக்குது. ஒரு எலகண்ட்டான ஒரு நோஸ் இருக்குது. ஷி ஹாஸ் எ ஸ்மால் மவுத், சின்ன வாய், விச் இஸ் சாஃப்ட் அண்ட் ரெட். ஸோ சிகப்பு கலரில் இருக்குது. ஷீ ஹாஸ் ப்ராட் ஃபேர் ஃபோர் ஹெட். ஸோ இவங்களுடைய நெத்தி மிக நீண்ட நெத்தியாக இருக்கிறது. ஷீ ஓர் எ கோரல் டிங்கட் ஆன் ஹர் ஆர்ம் அண்ட் செட் ஆஃப் பீட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கோரல் டிங்கட் அப்படின்ற ஒரு வகையான ஜுவல்லரி ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ ஹேட் எ கோல்டன் ப்ரூச் வித் லாட்டின் டிக்டம் லவ் கான்கர்ஸ் ஆல். ஸோ லவ் கான்கர்ஸ் ஆல் அப்படின்னு லாட்டினில் எப்படி எழுதியிருக்கணுமோ அப்படி எழுதி அவங்களுடைய பிரெஸ்ட்டில் ஒரு ப்ரூச் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரூச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பேட்ச் மாதிரி, அவ்வளோதான். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மைலி பேட்ச் குத்திட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் பீரியடில் இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, கிளாஸ் லீடரு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அண்டு ஸ்டீர் அத்லெட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க டு ஷோ தேர் பர்ஃபார்மன்ஸ் ரிகார்டிங் தேர் ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூலில் வந்து சம்திங் ஹாவ் டு பி அப்படின்னு கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த இது கேட்டகரைஸு. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு இது பண்ணியிருக்காங்க. பட் எனிஹவ் பேசினா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அந்த மாதிரி இவங்க ஒரு பேட்ச் குத்தியிருக்காங்க. ஓகே, மாங்க் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 5th பில்கிரிம். ஹண்டிங் இஸ் த ஃபேவரட் ஸ்போர்ட் ஆஃப் த மாங்க். ஸோ ஹண்டிங் இஸ் த ஃபேவரட் ஸ்போர்ட். இந்த மாங்க்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஹீஸ் அ monk but he is a hunting fellow. So கொஞ்சம் முரண்பாடாக hunting is the favorite sport of the monk, a manly man. So இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு manly man. He had a few nice horses with him. So இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நல்ல பயிற்சி அளித்த குதிரைகளை பயன்படுத்துகிறார், வச்சிருக்காரு. ஓகே, his bridle tingles as a church bell. இவர் வந்து ஒரு அந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய அந்த மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிங் 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 சர்ச் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. தென் அதுக்கடுத்து he prefers to follow the new and modern order than the traditional one. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிடுவார். ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக எதை பின்பற்றிக்கிட்டு வராங்களோ அதை பார்க்குறது கிடையாது. புதுசாக மாடர்னாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஓகே இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். he little bothered about the scriptural text அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு கருணை டெக்ஸ்ட்டை பற்றி. தென் அதுக்கடுத்து ஹண்டர்ஸ் ஆர் நாட் ஹோலி மேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தென் ஐ எம் எ ஹண்டர் பேசிக்கலி ஐ நீட் நாட் டு ஒரி அபவுட் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். ஸோ இவர் சொல்லக்கூடிய அந்த பாதர் அபவுட் த ஸ்கிரிப்சுவல் டெக்ஸ்ட் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் அதை தான் சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து ஹி வாஸ் அ குட் ரைடர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குதிரை ஏற்றம் தெரிந்த ஒரு நபர். he had grey hounds அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல which means hunting dog, வேட்டை நாய்களையும் வச்சிருக்காரு. ஸோ ஓகேவா. தென் he had a golden pin to fasten his hood. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைப்பாகையை சரி செய்வதற்காக கோல்டன் பின் வச்சிருக்காரு. தென் அதுக்கடுத்து ஓகே இவருடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாங்க் எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோவா இல்லை, சிம்பிளிசிட்டியும் கிடையாது. ஒரு மாங்க் எவ்வளோ பயஸாக இருக்கணுமோ அந்த பாயட்டியும் இவர்கிட்ட கிடையாது. எவ்வளோ ரிவர்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரிவர்டாகவும் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து இவருடைய டிஸ்கிரிப்ஷன் எ ஃபேர் ஹெட் பேட் ஹெட். ஓகேவா, லுக்கிங் லைக் எ கிளாஸ். ஸோ இவருக்கு வந்து தலையில் முடி கிடையாது, தோட்டத்தில், அதை தான் சொல்கிறாங்க. இது இவருடைய ஐடென்டிட்டி. ஹீ ஹேஸ் ஷைனிங் ஃபேஸ். ஸோ ஈவன் தோ ஹீஸ் அ மாங்க், அஸ் அ ஹண்டர், ஹவுண்டெல்லாம் வச்சுருக்காரு. பட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஷைனிங், ரொம்ப ஷைனியாக இருக்கு.
ஸோ ஹீ இஸ் பர்ஃபெக்ட் லார்ட் வித் ப்ரௌன் ஹார்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லார்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் வித் ப்ரௌன் ஹார்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவரும் ஒரு குதிரையில் தான் வந்திருக்காரு, அந்த குதிரை ப்ரௌன் கலரில் இருக்கு. அண்ட் ஹீ நரேட்டட் எ டேல் விச் இஸ் கால்டு மாங்க்ஸ் டேல். ஸோ இவரு ஒரு கதை சொல்கிறாரு, அது மாங்க்ஸ் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் 6th ஒன் த ஃப்ரையர். ஸோ அடுத்து வர்றது யார் அப்படின்னா த ஃப்ரையர். இதற்கான டெஃபனிஷன் ஃப்ரையர் அப்படின்னா எ மெம்பர் ஆஃப் மெண்டிகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெண்டிகண்ட் ஆர்டர், எ மெம்பர் ஆஃப் மெண்டிகண்ட் ஆர்டர். மெண்டிகண்ட்னா என்ன? மெண்டிகண்ட் டெஃபனிஷன் எ ரிலீஜியஸ் ஆர்டர் ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் சேரிட்டி. எ ரிலீஜியஸ் ஆர்டர் who depends on charity not prosperity அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மெண்டிகண்ட் அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் எ ரிலீஜியஸ் ஆர்டர் who depends on charity not on prosperity. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃப்ரையருக்கு இன்னொரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க, எ ரோமிங் ப்ரீஸ்ட். ஸோ ஃப்ரையருக்கு இன்னொரு டெஃபனிஷன் எ ரோமிங் ப்ரீஸ்ட். ஒரு இடத்துல ஒரு தலைமைக்கு கீழே ஒரு சபையில் இருக்காமல் ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ்ட்டுக்கு பேர் ரோமிங் ப்ரீஸ்ட். அதை தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃப்ரையர் இந்த பில்கிரிமேஜ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஹீ இஸ் எ வாண்டன் அண்ட் மேரி மேக்கிங் மேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படின்னா அவர் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹீ ஃபிக்ஸ்ட் அப் மினி மேரேஜஸ். நிறைய திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்காரு. இது அவருடைய ப்ரொஃபஷனும் கூட. ஓகேவா, மக்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது தான் இந்த ஃப்ரையர்னுடைய ஜாப். தென் ஹீ இஸ் நோபல் பில்லர் டு ஹிஸ் ஆர்டர். ஸோ இவர் வந்து ஒரு நோபல் பில்லர். ஹீ இஸ் இன்டிமேட் வித் கண்ட்ரி ஃபோக் அண்ட் ரிச் உமன். ஸோ ரெண்டு பேர் கூடயும் ஒரு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஹீ இஸ் குவாலிஃபைடு டு ஹியர் கன்ஃபெஷன்ஸ். ஸோ இவர் வந்து ஈவன்தோ இப்படி இருந்தாலும் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஹீ இஸ் குவாலிஃபைடு டு ஹியர் கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் அப்படின்னா பாவ மன்னிப்பு. ஸோ பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் பாவ மன்னிப்பு அளிப்பதற்கும் தகுதி பெற்றவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹீ இஸ் லாக்ஸ். ஸோ லாக்ஸ் அப்படின்னா லீனியன்ட், நாட் ஸோ ஸ்ட்ரிக்ட் இன் கிவிங் பெனன்ஸ். ஸோ பாவ மன்னிப்பு பாவத்திற்கான பிராயச்சித்தம் கொடுப்பதில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டானவர், ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஓகே, அப்படி யாராவது இவர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு பிராயச்சித்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில அமௌண்ட் வாங்கிக்கிட்டு மன்னித்து விடுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டெஃபனிஷன். ஸோ வெரி லாக்ஸ் இன் கிவிங் பெனன்ஸ், பாவத்திற்கான பிராய்ச்சித்தம் பெனன்ஸ் அப்படின்னா. தென் எ கேப் வாஸ் ஸ்ட்ரிஃபில்டு வித் நைவ்ஸ் அண்ட் பென்ஸ் ஃபார் உமன். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தலைப்பாகைக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பின் வச்சுருப்பார். திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பெண்மணி வந்து ஒரு எனிதிங் அப்படி கேட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு பின் எடுத்து கொடுத்து ஒரு இது பண்ணுவார். தென் அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மேன். ஓகே, ஹீ சாங் அட்மிரபிளி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வாஸ் ஒயிட்டர் தேன் லில்லி. ஸோ இவருடைய கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா லில்லி, மல்லிகைப்பூவோடவும் மிகவும் வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஹீ நோ எவ்ரி ட்ராவன் இன்கீப்பர் பார்மெய்ட். ஸோ இதிலிருந்தே தெரியுது அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹீ நோ எவ்ரி ட்ராவன், தங்கக்கூடிய சத்திரங்கள் இடங்கள் எல்லாமே தெரியும். தெரியும். இன்னுன்னா ஹாஸ்டல். பார்மெய்ட்னா பாரில் வேலை செய்யக்கூடிய மெய்டு. தென் ஹிஸ் நேம் வாஸ் ஹியூபர்ட். இவருடைய பேர் ஹியூபர்ட். பக்கத்தில் செகண்ட் நேம் இன்ட்ரடியூஸ்ட் பை சாசர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இரண்டாவதாக பெயர் சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட நபர் ஹியூபர்ட். ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்லைன்டைன். திஸ் ஃப்ரையர் நரேட்டட் எ ஸ்டோரி கால் ஃப்ரையர்ஸ் டே. த நெக்ஸ்ட் ஒன், 7th ஒன், த மர்ச்சன்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மர்ச்சன்ட். பாயிண்டட் ஹெட் அண்ட் மியூட்லி ட்ரெஸ்டு. மியூட்லி அப்படின்னா ரஃப்லி ட்ரெஸ்டு, பாயிண்டட் ஹெட் கூர்மையான முகம். தென் மியூட்லி ட்ரெஸ்ட், ரஃப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். பணத்தை கையாளக்கூடியதில் தேர்ச்சி பெற்றவர், மிகவும் அனுபவசாலி. நோபடி நியூ தட் ஹி வாஸ் இன் டெப்ட். ஆனால் இவர் இந்த அளவுக்கு பணத்தை கையாளுற அளவுக்கு தெரிஞ்சவருக்கு மிகப்பெரிய கடன் இருக்குது அப்படின்னு வெளியே யாருக்கும் தெரியாது. ஹீ இஸ் எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் இஸ் அன் ஐரானிக்கல் காம்பினேஷன் as a human being. He is an excellent person as a businessman. He is always in debt, but it was a secret one. No one knows that. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
என்னதான் இவருக்கு பணம் நல்ல கையாள தெரிஞ்சாலும் இவருக்கு மிகப்பெரிய கடன் இருக்குது. ஸோ எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடன் அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி இவருக்கும் ஒரு கடன் இருக்குது. இவர் கடனில் இருக்காரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவர் பணத்தை கையாளக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சு, கரன்சி எக்ஸ்சேஞ்சில் திறமையானவர். அதனால் இவருக்கு எந்த ஒரு கடனும் இருக்காது அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்க நினைக்கும் வகையில் இருக்காரு. ஆனால் உண்மையாக இவருக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டபுள் லைஃப் வாழக்கூடிய ஒரு மர்ச்சன்ட். ஹீ நரேட்டட் எ டேல் கால்ட் மர்ச்சன்ட்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தட் சம் கிரிட்டிக்ஸ் இன்சிஸ்ட் தட் திஸ் மர்ச்சன்ட் இஸ் சாசர் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிரிட்டிக்ஸும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. தென் 8th ஒன் கிளார்க். ஸோ அடுத்து வர்றது யார் அப்படின்னா கிளார்க். இவரை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் ஸ்டடிடு லாஜிக். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர். தென் ஸ்டடிடு லாஜிக் பற்றி படிக்கிறார். லாஜிக்ஸ் நிறைய லாஜிக்ஸ் படிப்பார் போல இருக்கு. ஹீ ஹேஸ் தின்னர் ஹார்ஸ் சோபர் அண்ட் ஹாலோ லுக். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரும் ஒரு குதிரையில் தான் வந்திருக்காரு. இந்த குதிரை எப்படி இருக்குன்னா கம்பேரபிளி வெரி தின்னர். ஸோ ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு மோசமான ஒரு குதிரையில் வந்திருக்காரு. சோபர் அப்படின்னா வெரி சீரியஸ் லுக். ஸோ இவர் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சீரியஸான பர்சன் போல் இருக்கார். அண்ட் ஹாலோ லுக், சிரிக்கவே மாட்டார், எப்போவும் சீரியஸ் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். தென் ஹீ ஓர் எ ஓன் அவுட் ஓவர் கோட். ஸோ ஒரு கோட் போட்டிருக்காரு, அது ரொம்பவும் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. தென் ஹீ இஸ் நாட் டேக்கன் ஹோலி ஆர்டர்ஸ். ஸோ இவர் வந்து எந்த ஒரு ஹோலி ஆர்டர்ஸும் பின்பற்றுவது கிடையாது. பட் ஸ்டடிட் லாஜிக். ஹீ இஸ் பர்ஃபெக்ட் டு ஹேவ் அரிஸ்டாட்டில் புக்ஸ் இன் பெட். ஸோ புத்தகங்கள் நிறைய வாசிக்கக்கூடியவரை அரிஸ்டாட்டில் பற்றின புத்தகங்கள்லாம் தன்னுடைய படுக்கை அறையில் வச்சுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புக்ஸ் மீது அவ்வளோ ஆர்வம் கொண்டவர், அவ்வளோதான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு சீரியஸான மைண்ட் பர்சன் இவர். ஹி ஸ்பெண்ட் மணி ஆன் பர்ச்சேசிங் புக்ஸ். ஹி ப்ரேஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவிடக்கூடிய நபர். புத்தகத்திற்காக புத்தகம் வாங்கணும் அப்படின்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர். ஹீ ப்ரேஸ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணிப்பார், ஸ்பான்சர்ஸ்க்காக ப்ரே பண்ணிப்பார். ஹிஸ் ஒன்லி லவ் இஸ் டு ரீட் புக்ஸ். ஸோ வந்து அவருக்கு பிடிச்சமான ஒரே செயல் என்ன அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது மட்டும்தான். சரி, இப்போ அதே மாதிரி அந்த செயின்ட் லாய் ஓத் எடுத்தாங்க இல்லையா, அந்த பிரயாரஸ், அவங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சமான விஷயம் என்ன, நாய்க்குட்டி கூட வச்சுக்கிறது. ஸோ அது ஒரு ஹேபிட். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஹேபிட். தென் அதுக்கடுத்து அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் ஹிஸ் ஃபேவரட் ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹாபீஸ். ஸோ அந்த மாதிரி யாருக்கு என்னென்ன ஹாபீஸ், என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது. பிராய்ச்சித்தம் கொடுக்குறவங்களுக்கு அமௌண்ட், ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுத்தா பாவம் மன்னிப்பிற்கான பிராய்ச்சித்தம் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹீ நெவர் ஸ்போக் மோர் தென் வாட் இஸ் நெசசரி. அதிகமாக பேச மாட்டார், என்ன தேவையோ அதை அளந்து தான் பேசுவார். ஹீ ஆல்வேஸ் டு த பாயிண்ட் அண்ட் ஹீ இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் மதிக்கத்தக்க கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹீ எக்ஸிபிட்ஸ் த ஸ்காலர்லி குவாலிட்டிஸ். ஸோ இவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர், அதனால் ஸ்காலர்லி குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹீ இஸ் த ஸ்காலர் ஆஃப் லாஜிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லாஜிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட். ஒருவேளை அதனால் இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஹீ நரேட்டட் எ டேல் கால்ட் த கிளர்க்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து சர்ஜென்ட் ஆஃப் லா. நெக்ஸ்ட்டு சர்ஜென்ட் ஆஃப் லா, எ வேரி அண்ட் வைஸ் ஃபெலோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எ மேன் ஆஃப் நோட்டட் எக்ஸலன்சி அண்ட் ரெவரன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு ஆள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த சர்ஜென்ட் ஆஃப் லா. ஹீ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஜஸ்டிஸ். ஸோ ஹீ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஜஸ்டிஸ். ஸோ இவர் ஒரு முறை ஜஸ்டிஸாக தன்னுடைய பணியை தொடர்ந்துள்ளார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டேக் டவுன் த நோட்ஸ் ஃபார் த ஜஸ்டிஸ். எ ஹானரரி போஸ்ட் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹானரரி போஸ்ட், ஒரு பதவி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் ஜஸ்டிஸ் ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத சுருக்கமாக ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The next additional information points. Even the father of Shakespeare was appointed as the justice of peace. So ஒரு முறை ஷேக்ஸ்பியருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த பதவி வகிச்சிருக்காரு.
சரி, ஓகே. இட் இஸ் எ ஹானரரி போஸ்ட் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டட் டு சர்ஜென்ட் ஆஃப் லா. கிரேட் பையர் ஆஃப் லேண்ட் அண்ட் பிஸியஸ்ட் மேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நபர், மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். who deals with all legal matters precisely. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா லீகல் மேட்டர்ஸ், அதாவது இந்த லேண்ட் சம்மந்தப்பட்டது இதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசைஸ்லி கணக்கச்சிதமாக சரியாக அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஹீ நோ எவ்ரி ரூல் பை ஹார்ட். சட்டத்திட்டங்கள் அனைத்தும் மனப்பாடமாக தெரியும். ஹீ நோ எவ்ரி ரூல் பை ஹார்ட், அதை தான் சொல்லி சொல்கிறாங்க, மனப்பாடம். எதையும் ரெஃபர் பண்ண மாட்டார், எல்லாமே மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால் ப்ரிசைஸாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார். ஹி ஓர் எ ஸ்ட்ரிஃப்ட் கோட் வித் எ சில்க் பெல்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் போட்டிருக்காரு, சில்க் பெல்ட் போட்டிருக்காரு. ஓகே, பட்டினாலான ஒரு பெல்ட். அண்ட் திஸ் பில்கிரிம் narrated a story called Mans of Law Tales. ஸோ அதை தான் சொல்லி சார். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராங்க்லின். ஸோ அடுத்து யார் வரா அப்படின்னா ஃப்ராங்க்லின் வரார். த வேர்ட் ஃப்ராங்க்லின் விச் மீன்ஸ் லேண்ட் ஓனர். ஸோ ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னா லேண்ட் ஓனர். ஹீ ஹேட் ரட்டி காம்ப்ளெக்ஷன் அண்ட் டெய்ஸி ஒயிட் பியர்ட். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரட்டி லுக்கில் வந்திருக்காரு, ஒரு ஒயிட் பியர்டு இருக்குது, அவருக்கு வந்து தாடி இருக்குது வெள்ளை கலர். ஓகே, ஹீ லிவ்ட் ஃபார் ப்ளஷர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வாழ்கிறதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவிக்கணும், வாழ்க்கையே அனுபவிக்கணும்டா, அப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வாழக்கூடிய ஒரு நபர். எ ட்ரூ சன் ஆஃப் எபிக்யூரஸ் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எபிக்யூரஸ். நோட் டவுன் த explanation for the word Epicurus. Epicurus is a Greek mythological character. Epicurus is a Greek mythological character who is known for gallantry, which means overeating. அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு நபர், சாப்பாட்டு ராமன். ஜாலியாக சாப்பிடணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அதை தான் சொல்லி சொல்கிறாங்க. ஹி மேட் ஃப்ரீ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு ஆல் த கண்ட்ரி பீப்புள். நிறைய செய்யக்கூடிய, கண்ட்ரி பீப்புளுக்காக நிறைய செய்யக்கூடிய ஒரு நபர். ஹி ஹேட் ஃபைனஸ்ட் பிரெட் அண்ட் வைன். ஸோ இவர் கொண்டு வரும்பொழுதே, இவர் வரும்பொழுதே சாப்பாட்டு ராமன்னு சொல்லியாச்சு. ஸோ எபிக்யூரஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, வரும்பொழுதே எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற ஃபுட்டை விட, ப்ரெட்டை விட இவர் கொண்டு வந்திருக்கிற ப்ரெட்டு ஃபைனஸ்ட் ப்ரெட், இருக்கிறதுலே ஃபஸ்ட் குவாலிட்டி. அண்ட் தென் இவர் கொண்டு வந்திருக்கிற வைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃபஸ்ட் குவாலிட்டி வைன் இருக்குது. ஓகே, ஹிஸ் ஹவுஸ் ஓவர்ஃப்ளோட் வித் டெலிகேசி. இவர் வீட்டுக்குள்ளே பூந்தாவே முடிஞ்சது, அவ்வளோதான், சாப்பாடு தான் மெயின். ஓகே, அந்த மாதிரி ஒரு நபர். ஓகே, திஸ் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த சீசன். ஸோ இப்படி எவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு சீசனில் என்னென்ன வகையான கிடைக்குமோ, வகையான சாப்பாடுகள் கிடைக்குமோ, அந்தந்த வகையில் அந்தந்த சீசனுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. டிஸ் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த சீசன்ஸ். ஸோ அந்தந்த வகையில் கிடைக்கக்கூடியது அவ்வளோ பெரிய ஆள். ஓகே, சம்மர்னா ஒரு டிஷ், வின்டர்னா ஒரு டிஷ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும், ஒவ்வொரு சீசனுக்கும், காலகட்டம்னு சொல்ல முடியாது, பருவநிலை. ஸோ அதுக்காக சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஷெரீஃப். ஸோ இவர் வந்து ஒரு ஷெரீஃப், ஷெரீஃப்னா ஒரு போலீஸ் மாதிரி. அக்கௌண்டன்ட் அண்ட் மாடல் ஃபார் ஜென்ட்ரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்டில்னஸ்க்கு பேர் போனவர், ஜென்டிலாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தென் ஹீ நரேட்டட் எ ஸ்டோரி கால்டு ஃப்ராங்க்லின்ஸ் டேல். ஸோ இவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கான பேர் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளைட்ஸ்மேன். அடுத்து வரக்கூடியது கிளைட்ஸ்மேனுங்கிறது எ குரூப் ஆஃப் நேம், ஒரு குரூப் நேம் விச் மீன்ஸ் கிராஃப்ட்மேன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கைவினை கலைஞர்கள், அவங்கள தான் கிளைட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரு குரூப்னுடைய பேர். ஓகே, யார் யாரெல்லாம் இந்த குரூப்பில் வராங்க அப்படின்னா ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டையர். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டெர்மினாலஜியில் குறிப்பிடுறாரு சாசர். கிளைட்ஸ்மேன், கிளைட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு குரூப்னுடைய நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபர்டேஷர். டெஃபனிஷன், ஹேபர்டேஷர்னா யார்? ஏ ஹூ செல்ஸ் ஸ்மால் ஆர்டிக்கல் ஃபார் ஸ்யூவிங். ஸோ அதை தான் சொல்லி சொல்கிறாங்க. தென் கார்பெண்டர்னா யாருன்னு தெரியும், வீவர்னா யாருன்னு தெரியும், டையர்னா யாருன்னு தெரியும், ஹப் ஹோல்டர்ஸ். ஹப் ஹோல்டர்ஸ் இவங்க யார் அப்படின்னா டெக்கரேட்டர் ஆஃப் ஹப் ஹோல்டு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதை தான் சொல்லி சொல்கிறேன். தீஸ் பீப்புள் ஆர் ஸ்மார்ட்லி ட்ரெஸ்ட். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் நீட்டாகவும் கிடையாது, ரொம்பவும் ஒரு தொய்வு நிலையில் மாதிரியும் கிடையாது,
அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே வந்திருக்காங்க, அசம்பிள் ஆயிருக்காங்க. தேர் நைஃப்ஸ் ஆர் ரோப் வித் சில்வர் நாட் பிராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கத்தி சில்வரில் சேர்ந்த கத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தே ஆர் ஒர்த்தி சிட்டிசன்ஸ். ஸோ ஈவன் தோ தே ஆர் கிளாசிஃபைட் ஐஸ் கைவிலை கலைஞர்கள், அவங்க ஒர்த்தி சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தே ஹேட் பிளண்டி ஆஃப் மணி அண்ட் இன்கம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொற்ப வருமானம் வருது, கையில் பணமும் இருக்குது, செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்குது, வருமானமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தே ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ தே ஓன் நரேட் எ டேல். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கதையும் சொல்லலை. ஓகேவா? தென் அதுக்கடுத்து குக், அடுத்து வரக்கூடிய நபர் குக், எ மேல் குக். ஓகே, இவரை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் சின்னதாக. எ மேல் குக், த குக் யூஸ் டு பாயில் சிக்கன்ஸ். ஸோ இவர் வந்து அதிகமாக சமைக்கக்கூடியது சிக்கன்ஸ். த குக் இஸ் எ சோல் எக்ஸ்பர்ட். ஹீ குட் டிஸ்டிங்யூஷ் லண்டன் ஏல் பை ஃப்ளேவர். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சோல் எக்ஸ்பர்ட், சமைப்பதற்லேயே வந்து மிகவும் கை தேர்ந்தவர். குக் வித் கோமாளி மாதிரி, அப்படியே வந்து வெங்கடேஷ் பட் மாதிரி இப்படி கையில் வந்து இப்படி இது பண்ணி அந்த அப்படியே ஃப்ளேவரை வச்சு இது வந்து ஒழுங்காக சமைச்சிருக்காங்களா, இல்லை இதில் ஏதாவது சொதப்பல் ஆகிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? லண்டன் ஏல் பை ஃப்ளேவர். ஸோ ஃப்ளேவரை வச்சு இதில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, ஏலக்காய் போட்டிருக்கீங்களா, இஞ்சி பட்டை லவங்கம் என்ன போட்டிருக்கீங்க, இது ஒழுங்காக சமைச்சிருக்கீங்களா, சிக்கன் வந்து கரெக்டாக வந்து வெந்திருக்கா, இல்லை ஓவர் குக்குடா, இல்லை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டுட்டிங்களா, இல்லை லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு நிறைய நேரம் வேக விட்டுட்டிங்களா, இதையெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, தென் கண்ணால் பார்க்காம ஸ்மெல் பண்ணி அப்படியே வந்து கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு நபர். அண்ட் அன்லக்கிலி ஹீ ஹேட் எ அல்சர் ஆன் நீ. ஸோ அல்சர் அப்படின்னா வயிற்றில் இருக்கிறது மட்டும்தான் அல்சர் கிடையாது, புண்ணு காயம், அதை வந்து அல்சர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. எங்கே காயம் பட்டாலும் காயம்னு இருந்ததுன்னா அதை அல்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு முட்டியில் ஒரு சின்ன காயம் இருக்குது, நீ. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ரோஜர் ஆஃப் வேர். ஸோ மூணாவதாக வந்து பேர் சொல்லி அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா திஸ் குக். இந்த குக்குனுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஜர் ஆஃப் வேர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த தேர்ட் நேம் ரெஃபர்ட் பை சார்சர். அண்ட் ஹீ நரேட்டட் எ டேல் கால்டு ரோஜர்ஸ் டேல். இவர் ஒரு கதை சொல்கிறாரு, ரோஜர்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ஷிப் மேன். அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னா த ஷிப் மேன். இவரை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். த மேன் இஸ் ஹெய்லிங் ஃப்ரம் வெஸ்ட் டார்க் மவுத். ஸோ இவர் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வெஸ்ட் டார்க் மவுத் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்காரு. இது இவருடைய நேட்டிவ் பிளேஸ். ஓகே, ஹீ ரோட் எ ஃபார்மர்ஸ் ஹார்ஸ். ஸோ இவர் வந்து எதை பயன்படுத்தி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு விவசாயினுடைய குதிரையை வாங்கிக்கிட்டு இவர் இங்கே இப்போ வந்திருக்காரு. ஹி ஓர் ஏ உள்ளன் கவுன் டு ஹிஸ் நீ. ஸோ இவர் வந்து ஒரு உள்ளன் கவுன் போட்டிருக்காரு. அந்த கவுன் பார்த்தீங்க அப்படின்னா முட்டிக்கால் வரைக்கும் இருக்குது, நீ வரைக்கும் இருக்குது. ஈ ஹேட் ஏ டேகர். ஸோ அவருக்கு வந்து ஒரு டேகர் இருக்குது. ஓகே, த சம்மர் ஹீட் டேர்ன்ட் ஹிஸ் கலர் இன்டு ப்ரௌன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ரொம்பவும் ப்ரௌனாக இருக்கார். இந்த இடத்துல ஏன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி இந்த கலரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆல் தீஸ் பீப்புள் வர் மென்ஷன்டு தேர் கலர் அஸ் ஒயிட், அல்லது தே கன்சிடர் தேர் கலர் அஸ் ஒயிட், பியூர் ஒயிட் இருக்கணும், அதுதான் வேறு இது. ஓகேவா? ஸோ ஈவன் தோ த கலர் இஸ் நவ் கேட்டகரைஸ்டு இன் ஸோ மெனி கண்ட்ரீஸ். ஸோ ஈவன் தோ இஃப் நிறைய ஏர்போர்ட்டில் கூட யூ ஹாவ் எப்படி சொல்கிறது, யூ ஹாவ் கேட்டகரைஸ்டு இன் த நேம் ஆஃப் கலர்ஸ். ஸோ கலர்ஸை வச்சு நீங்கள் இந்தியன், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அந்த கண்ட்ரியை சார்ந்தவர்கள் அப்படின்னு இன்னமும் இருக்குது மறைமுகமாக. சரி, அந்த மாதிரி தான் ப்ரௌன் கலரில் இருக்கிறவங்க, அந்த ப்ரௌன் கலர் பிளாக் கலர்னால் அப்படி அவங்க கொஞ்சம் வகைப்படுத்துகிறாங்க. அது வந்து அந்த வகைப்பாடு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். த சம்மர் ஹீட் டேர்ன்ட் ஹிஸ் கலர் இன்டு ப்ரௌன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெப்பமான பகுதியிலிருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் கலரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீ இக்னோர்டு கான்சைன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் நேவிகேஷன் கேல்குலேஷன். ஸோ இந்த ஷிப்மேன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவிகேஷன், அதாவது கப்பல் துறையில் வரக்கூடிய அந்த நேவிகேஷன் கால்குலேட் பண்ணக்கூடியதில் மிகச்சிறந்த நபர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் ப்ரூடண்ட் இன் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் அதுக்கடுத்து
ஷிப் எந்த சீசனில் சேஃபாக ட்ராவல் பண்ணும், எந்த இடத்துல வேவ்ஸ் இருக்கும், எந்த இடத்துல வேவ்ஸ் இல்லாமல் இருக்கும், எந்த வழியில் போனால் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாம் இந்த நேவிகேஷன் கால்குலேஷன் பண்ணுறதுல இவர் ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் பேசிக்கலி ஹீ இஸ் அ ஷிப் மேன் அண்ட் ஹீ நோஸ் த கால்குலேஷன் வெரி வெல் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஹீ நரேட்டட் எ டேல் கால்டு ஷிப் மேன்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து டாக்டர். ஸோ ஒரு வந்து அடுத்து பார்க்க போகக்கூடிய நபர் வந்து டாக்டர். ஹீ இஸ் கிரவுண்டட் இன் அஸ்ட்ரானமி. டாக்டர் அப்படின்னா இந்த இடத்துல அஸ்ட்ரானமி அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஹீ நியூஸ் த காஸ் அண்ட் ஹியூமர் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீசஸ் பற்றியும் அதனுடைய விளைவுகள் பற்றியும் நன்கு அறிந்தவர் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து he is perfect in practicing in physician. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபிசிஷியன் டாக்டரை பின்பற்றக்கூடிய அந்த செயலான நபர் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. மாட்ரேட் இன் டயட். ஸோ கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துப்பார், அதிகமாகவும் எடுத்துக்க மாட்டார், கம்மியாகவும் எடுத்துக்க மாட்டார். டிட் நாட் ரீட் த பைபிள் வெரி மச். ஸோ பைபிள் நிறைய வாசிப்பது கிடையாது, ஏன்னா அவருடைய பணி அந்த மாதிரி டாக்டர். ஸோ எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மாட்ரேட் இன் எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய செலவு பண்ண மாட்டார். அண்ட் ஹீ நரேட்டட் எ டேல் கால்டு ஃபிஷிஷியன் டேல் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் பாத். ஸோ அடுத்து வரக்கூடிய நபர் ஒய்ஃப் ஆஃப் பாத். எ வர்த்தி உமன் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் பாத் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. எ வர்த்தி உமன் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் பாத். ஷி வாஸ் டெஃப் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காது கேட்காது, ஓகே, வாய் பேச முடியாது. என் எக்ஸலண்ட் கிளாத் மேக்கர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட் கிளாத் மேக்கர், நல்ல அருமையாக கார்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நபர். ஹர் கர்ச்சீஃப் எம்ப்ராய்டர்ட் வித் ஒர்த்தி ஆஃப் 10 pounds. ஸோ இவங்க வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுருக்காங்க. அவங்க அந்த கர்ச்சீஃப் பார்த்திங்க அப்படின்னா 10 பவுண்டு விலை கொண்டது, அந்த அளவுக்கு விலை வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து போல்ட் அண்ட் ரெட் ஃபேஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா போல்டாக இருக்கும், ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஷீ ஹேட் 5 husbands ஃப்ரம் ரிலீஜியன். முறைப்படி இவங்களுக்கு வந்து 5 திருமணம் நடந்திருக்கு. அண்ட் மெனி யங் கம்பேனியன்ஸ். ஸோ முறையில்லாமல் நிறையா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஷீ விசிட்டட் ஜெருசலம் thrice. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 முறை புனித யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க, ஜெருசலம் விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்வென்ச்சரஸ் லேடி டூ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சரஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஷீ இஸ் நோன் இன் த நேம் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் பேத். ஸோ இவங்கள வந்து பேத் அப்படிங்கிற நேமில் தான் தெரியும், பட் ஹர் ஒரிஜினல் நேம் இஸ் அலிசான். ஸோ அலிசான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் நேம். ஃபோர்த் நேம் இன்ட்ரடியூஸ்ட் பை சாசர். அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. எ கேப் டூத் உமன். ஸோ இவங்களுடைய பற்களுக்கிடையே அதிக இடைவேளை இருக்கும், கேப் டூத் உமன் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தென் அதுக்கடுத்து இன்னொரு மித்தும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பற்களுக்கு இடையே அதிக கேப் இருந்தது அப்படின்னா இன் தோஸ் டேஸ், அதாவது சாசேரியன் பீரியடில் தேவர் கன்சிடர் அஸ் எ லக்கி மென் அல்லது லக்கி உமன் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாடு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த அம்மா, அதாவது ஒய்ஃப் ஆஃப் பேத் அலிசான் அப்படிங்கிறவங்க ஒரு லக்கி உமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து த நேம் ஆஃப் பேத் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பேத் அப்படிங்கிறது இட் இஸ் நேம் ஆஃப் எ பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. தென் பேத் விச் மீன்ஸ் an English town on Avon River. நோட் பண்ணிக்கோங்க, பேத் விச் மீன்ஸ் an English town on Avon River அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. She narrated a tale which is called the name of wife of Bath's tale அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. wife of Bath's tale. தென் அதுக்கடுத்து பார்சன், அடுத்து பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பார்சன், விச் மீன்ஸ் எ ரெக்டார் ஆர் விகார் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. இந்த பார்சன் யார் அப்படின்னா ஒரு விகார் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. த பார்சன் இஸ் எ ஸ்காலர் ரிச் இன் ஹோலி தாட்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடியதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உன்னதமானவர், கண்ணும் கருத்துமாக பணி செய்யக்கூடிய ஒரு ஸ்காலர் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் earnest preacher அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, எ வெரி கைண்ட் லேபர், ஒரு நல்ல வேலை, ஹார்ட் ஒர்க்கிங் மேன் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க. எ வெரி பேஷண்ட் இன் அட்வர்சிட்டி. ஸோ ரொம்ப
அமைதியை கடைப்பிடிக்கக்கூடியவர் அட்வர்சிட்டியில். சாட்டிஸ்ஃபைடு வித் லிட்டில் திங்ஸ், ஸோ கொஞ்சமாக இருந்தால் கூட ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். விசிட்டட் எவ்ரி ஹவுஸ் ஆஃப் வில்லேஜ் பீப்புள், எவ்வளோ பீப்புள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கிடைச்சாலும் சரி, கிடைச்ச வரைக்கும் போதும், நிம்மதியாக இருக்கு, ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹேட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார். வீடு வீடாக போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இஃப் கோல்டு கெட்ஸ் ரஸ்டி வாட் அபவுட் அயன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஓகே, இந்த இடத்துல 2 மெடலை ரெஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கோல்டு, ஸோ இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிளர்ஜிக்கல் பீப்புள் மாங்க் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் வித் காட். ஸோ 2 மெட்டல்ஸ். இஃப் கோல்டு கெட் ரஸ்டி வாட் அபவுட் அயன். ஸோ அந்த இடத்துல தட் கோல்டு ரெஃபர் டு த கிளர்ஜிக்கல் பீப்புள் மாங்க் who is very close with God, and iron refers to the common people. இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, காடு கிட்ட இருக்கிற பீப்புளே வழி தவறி போகும் பொழுது காமன் பீப்புள் என்ன செய்வாங்க, அதுதான் இதனோட எக்ஸ்பிளனேஷன். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள இந்த காமன் பீப்புளை வழி தவறி போகக்கூடிய காமன் பீப்புளை சரியான வழியில் கைட் பண்ணுறதுக்காக தினம் தினம் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. எ ட்ரூ ஷெப்பர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எ ட்ரூ ஷெப்பர்ட், த பெஸ்ட் ப்ரீஸ்ட். ஸோ பெஸ்ட் ப்ரீஸ்ட், ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரீஸ்ட். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரில் சாசர் பாசிட்டிவாக ரெக்கார்ட் பண்ண ஒரே நபர் பார்சன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரானிக்கலாக இருக்கும். பட் திஸ் பார்சன் வாஸ் கேரக்டரைஸ்ட் இன் பாசிட்டிவ் மேனர் பை சாசர். நோட் பண்ணிக்கோங்க. He narrated a tale called Parson's Tale. Parson's Tale. Then the Plowman. Next one பார்த்தீங்க அப்படின்னா Plowman. The brother of Parson உடைய brother, a laborious man, நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். He followed a Christian doctrine of love. கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றக்கூடியவர். Pay taxes full and in prompt way, கரெக்டாக டேக்ஸ் கட்டிடுவார். He never narrated a tale. அவர் எந்த கதையும் சொல்லலை. Plowman கதை சொல்லலை. நெக்ஸ்ட் ஒன் த மில்லர். அடுத்து வரக்கூடியவர் மில்லர், விச் மீன்ஸ் ஒன் ஹூ ஆப்ரேட்ஸ் மில். ஸோ மில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எ ஹெவி மேன் ஆஃப் 60 ஸ்டோன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, 60 கல் எடை கொண்ட ஒரு நபர். அந்த அளவுக்கு ஒரு ஹெவி மேன். ஒரு கல்லினுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 6.35 kilograms. அப்போ 60 கல்னா அப்போ அவர் எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 380 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஷார்ட் ஷோல்டர்ட் அண்ட் ப்ராட் செஸ்டட் ஃபெலோ. ஸோ குட்ட கழுத்து விரிந்த மார்பு கொண்ட ஒரு நபர். ஹீ பிரேக்ஸ் எனி டோர் வித் ஹிஸ் ஹெட். எந்த கதவாக இருந்தாலும் சரி தலையிலேயே வந்து பிரேக் பண்ணிடுவார், தலையிலேயே இடித்து அதை உடைச்சிருவார். ஓகே, எ ரேட் ஆன் நோஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மூக்கு மேலே ஒரு சின்ன மரு இருக்குது. தென் மவுத் அஸ் வைட் அஸ் ஃபர்னஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாய் வந்து நல்ல வந்து பெரிய வாய், அகண்ட வாய் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் எ பஃபூன், ஒரு பஃபூன் மாதிரி. ஓர் எ ப்ளூ ஹூட் அண்ட் ஒயிட் கோட். ஸோ ஒரு பஃபூன் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு. ஓகே, ஹீ நேரேட்டட் எ டேல் விச் இஸ் கால்டு மில்லர்ஸ் டேல். இவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு பேர் மில்லர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேன்சிபல். அடுத்து வந்து மேன்சிபல். டேக் டவுன் த டெஃபினிஷன் ஃபார் த term manciful. Manciful அப்படின்னா a person in charge of buying provisions for college. So person in charge of buying provisions for college. So காலேஜுக்கு தேவையான அந்த விஷயத்தை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபர். He is from Inns at Court. So Inns at Court அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்காரு. Inns at Court அப்படின்னா என்ன? It is a name of a law college located at England. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு. ஓகே, another term for Inns at Court அப்படிங்கிறது
இன்னர் டெம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னர் டெம்பிள் இஸ் நாட் ஏ நேம் ஆஃப் ஏ டெம்பிள், பட் இட் இஸ் ஏ நேம் ஆஃப் ஏ லா காலேஜ். ஸோ இவர் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி வச்சுக்கலாம். லா காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு கிளார்க் மாதிரி. ஓகே, தேவையானதையெல்லாம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நபர். ஓகே, ஹீ இஸ் வைஸ் இன் பையிங். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேரம் பேசி வாங்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் லிட்ரேட், குறைவாக படிச்சிருக்காரு, பட் அவுட்விட் லிட்ரேச்சர். தென் அதுக்கடுத்து படிக்காத ஒரு ஆள், பட் எக்ஸ்பர்ட். ஹீ நேரேட்டட் எ டேல் கால்டு மேன்சிபல்ஸ் டேல். ஸோ இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு பேர் மேன்சிபல்ஸ் டேல். நெக்ஸ்ட் ஒன் த ரீவ். ஸோ அடுத்து யார் அப்படின்னா த ரீவ் அப்படிங்கிறவர் வராரு, விச் மீன்ஸ் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் டவுன். ஸோ இவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட், அதை தான் சொல்கிறாங்க. ஸ்லெண்டர் இரிட்டபிள் மேன், ரொம்ப ஈஸியாக கோவப்பட்டுருவார், அதை தான் சொல்கிறாங்க. க்ளோஸ்லி ஷேவன், ஸோ நல்ல அழகாக ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. வெரி குட் ஜட்ஜ் இன் டிராஃப்ட் அண்ட் ரைன். ஸோ எப்போ பஞ்சம் வரும், எப்போ அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு கணக்கிடுறதுல இவர் மிகவும் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெட்டர் இன் பார்கெய்னிங், ஸோ நல்ல பேரம் பேசக்கூடிய ஒரு நபர். கேம் ஃப்ரம் பிளேட்ஸ்வெல் நார்போல், ஸோ அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் ரேட் கார்பெண்டர். ஸோ த ரீவ் இஸ் கன்சிடர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரேட் கார்பெண்டர், நல்ல ஒரு கார்பெண்டரும் கூட அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் ஹீ நேரேட்டட் எ டேல் கால்டு த ரீவ்ஸ் டேல். இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கு பேர் ரீவ்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் த சமனர். ஸோ அடுத்து வரக்கூடியவர் சமனர். அண்ட் ஆஃபீஸர் இன் எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்லெசியாஸ்டிக்கல் கோர்ட் அந்த வகையை சார்ந்தவர் சமனர். சம்மன் அப்படின்னா என்ன மீனிங்? SUMMON. சம்மன் அப்படின்னா விச் மீன்ஸ் இன்வைட் அப்படின்னு அர்த்தம். இன்வைட். ஓகே, இவரை பற்றினா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். ரெட் ஆஞ்சல் லைக் ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படி ரொம்ப சிகப்பாக இருக்குது. தென் அதுக்கடுத்து பிம்பிள்டு சீக். ஸோ ஒரு முகத்துலலாம் நிறைய பருக்கள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஆர் அஃப்ரைட் ஆஃப் சீயிங் ஹிஸ் ஃபேஸ். குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய முகத்தை பார்த்து அப்படியே பயந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு. தென் லவுடு கார்லிக் அண்ட் ஆனியன், நிறைய பூண்டும் வெங்காயத்தையும் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபர். ஸோ ஒரு 1/4 கப் ஹி லெண்ட் ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஃபார் 12 months. ஸோ ஒயின் குடிக்கக்கூடியவர். ஹி ஸ்வெண்டில் இக்னோரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஹீ நேரேட்டட் எ டேல் கால்ட் சமனர்ஸ் டேல். ஸோ இவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதைக்கான பேர் சமனர்ஸ் டேல். தென் த பாடனர். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடியவர் த பாடனர். எல்லோ ஹேர் அஸ் வேக்ஸ். ஸோ இவருக்கு வந்து முடி பார்த்தீங்க அப்படின்னா மெழுகு போன்று இருக்குது, மஞ்சள் கலரில் மெழுகு போன்று இருக்குது. நோ ஹூட் ஆன் ஹெட், தலைப்பாக இதான் எதுவும் வச்சுக்கல. எ கோட் லைக் வாய்ஸ். ஸோ இவருடைய வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கோட் மாதிரி இருக்குது, ஆடு மாதிரி இருக்குது. பெஸ்ட் இன் சிங்கிங், பட் நல்லா பாடுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த பாடனர் நரேட்டட் எ டேல்ஸ் கால்டு பாடனர்ஸ் டேல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் த ஹோஸ்ட். அடுத்து வரக்கூடியவர் த ஹோஸ்ட். ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ரிமார்க்கபிள் மேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிமார்க்கபிள் மேன். போல்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஜென்டில் மேன். உள்ளது அவ்வளோதான், உண்டு இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நபர். ஓனர் ஆஃப் த இன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் ஆஃப் த டபார்ட் இன் விச் இஸ் லொக்கேட்டட் அட் சவுத் வாக். ஹீ நெவர் நரேட்டட் எ டேல். இவரும் எந்த கதையும் சொல்ல கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ this is the list of pilgrims and their minute descriptions on their dress, behavior, area. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா prologue to the Canterbury Tales முடியுது. So and that is why prologue to the Canterbury Tales is called as social portrait. ஏன் அப்படின்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் ஒரு சோஷியல் போர்ட்ரைட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பிகாஸ் சாசர் ஹேஸ் ட்ரான் த பிக்சர்ஸ் ஆஃப் ஆல் த 30 பில்கிரிம்ஸ் இன் ப்ரிசைஸ்டு மேனர். எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கார். ஓகேவா, அவங்க குரல் வளம் எப்படி இருக்குது, அவங்க மூக்கு எப்படி இருக்குது, அவங்க நெத்தி எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி தலைப்பாக வச்சுருக்காங்க, தலையில் முடி எந்த மாதிரி இருக்குது, சுருட்ட முடியா வழுக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அவங்களுடைய கலர் என்ன, ஒயிட் கலரா, ரெட் கலரா, ப்ரௌன் கலரா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கூட என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன விரும்பி சாப்பிட்றாங்க, சீசன்டு ஃபுட்டு, கார்லிக்கு,
ஆண் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரம்பேசி வாங்கக்கூடிய நபர். அதே மாதிரி படிப்பறிவே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து பேரம்பேசி வாங்குறதுல கரெக்டாக சொல்லுவாங்க. மழை எப்போ வரும், வெயில் எப்போ வரும்னு கரெக்டாக கணிக்கக்கூடியவங்க, அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து பண்ணக்கூடியவங்க, ஃப்ரீலான்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோங்க் ஆர்டரில் இருக்கிறாரு, பட் ஹண்டிங் அவருடைய ஃபேவரட் ஸ்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டட் ஒரு முகம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சொசைட்டியில் ஒரு சாதாரண பீப்புள்கள் மக்களுக்கிடையே நிலவக்கூடிய சூழ்நிலைகளை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால திஸ் இஸ் கன்சிடர் அஸ் எ சோஷியல் போர்ட்ரேட். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் முடியுது. தென் இப்போ அப்படியே பார்க்கலாம் என்னென்ன கதைகள் இருக்குது அப்படின்னு ஒரு டைம் வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. In the introduction we have seen that original plan is to write 120 stories, but Chaucer narrated only 24 stories by 23 pilgrims. என்னென்ன ஸ்டோரிஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. The Knight's Tale, The Parson's Tale, Reeve's Tale, Mancip's Tale, Manciple's Tale, Miller's Tale, Parson's Tale, Wife of Bath's Tale, Physician's Tale, Roger's Tale, Franklin's Tale, A Man of Law's Tale, Clark's Tale, Merchant's Tale, Friar's Tales, Monk's Tale, Prioress' Tale, Yeoman's Tale, Esquire's Tale, Sir Thopas' Tale, The Tale of Millaby, Monk Priest's Tale, Second Nun's Tale, Canon, Yeoman's Tale. All these tales were closely associated with the Canterbury Tales. ஓகேவா, மறுபடியும் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. The Knight's Tale, first tale. First tale, The Knight's Tale. Last tale, Parson's Tale. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. First tale, The Knight's Tale. Last tale, Parson's Tale. அப்புறம் ஒவ்வொன்றா படிக்கிறேன். Reeve's Tale, Manciple's Tale, Miller's Tale, எல்லாத்துக்குமே apostrophe s போட்டுக்கணும். Parson's Tale, Wives of Bath's Tales, Physician's Tale, Roger's Tale, Franklin's Tale, A Man of Law's Tale, Clark's Tale, Merchant's Tale, Friar's Tale, Monk's Tale, Prioress' Tale, Yeoman's Tale, Esquire's Tale, Sir Thopas' Tale, The Tale of Millaby, Monk's Priest's Tale, Second Nun's Tale, Canon, Yeoman's Tale. 23 numbers and 24 tales. ஒரு நபர் 2 ஸ்டோரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது வந்து சாசர். சாசர் narrated 2 tales. So Chaucer narrated 2 tales. The name of the 2 tales are Sir Thopas' Tale. Second one, The Tale of Millaby. The Millaby. Okay. Okay. So all these forthcoming points were important points which closely associated with the prologue to the Canterbury Tales. So first topic nuடைய important points. So இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அப்படியே டிக்டேட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. The time. So prologue to the Canterbury Tales. So the time அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல். ஸோ அதனால தான் இந்த ப்ரொலாக் ஓப்பன் ஆகும் பொழுதே இட் பிகின்ஸ் வித் இன்வோகேஷன் டு ஏப்ரல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் பிகின்ஸ் வித் த இன்வோகேஷன் டு ஏப்ரல். ஓகே, ஏப்ரல் இஸ் த சீசன் ஆஃப் த pilgrimage. ஸோ ஏப்ரல் இஸ் த சீசன் ஆஃப் த pilgrimage. During the time of April in England, many people organize pilgrimage. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில் அந்த கஸ்டம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அதனால தான் ஏப்ரல் மந்த்தை சூஸ் பண்ணியிருக்காரு சாசர். ஹி சிங்ஸ் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹி சிங்ஸ் த பாசிட்டிவ் ஆஃப் த மந்த் ஆஃப் ஏப்ரல். தென் ஹி ஃபாலோட் த பில்கிரிமேஜ் டீடைல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்டு கொடுத்துருப்பாரு. ஓகே, பிளேஸ் டபார்ட் இன் சவுத் வாக். பிளேஸ் Tabard in Southwark. Place Tabard in Southwark. Narrator. அடுத்த important point, narrator Chaucer. Narrator Chaucer. Judge.
Judge the host Bailey. Judge the host Bailey. Total lines 17,000 lines. Total lines 17,000 lines. Next point, written in Middle English. Written in Middle English. Written in Middle English. Next point, 2 tales are unfinished among 24 tales. 2 tales are unfinished among 24 tales. First one, the Cook's Tale. The Cook's Tale. The Miller's Tale. The Cook's Tale. The Miller's Tale. இதில் the Cook Tales பார்த்தீங்க அப்படின்னா Rex after 58 lines. Rex after 58 lines. 58 லைனோட அப்படியே நிற்கிது. நெக்ஸ்ட் செட்டிங். இதனுடைய செட்டிங். செட்டிங் Road to Canterbury. Road to Canterbury. Tone. Tone satirical and comical. Satirical and comical. Then next point, point of view, third person. Point of view, third person. Third person. So உங்களுக்கு தெரியும், the remember of narration of first person narration and third person narration உங்களுக்கு என்னன்னு தெரியும். So first person narration is a single point of view and third person narration அப்படிங்கிறது multiple point of view. Here Chaucer sees the angle of each and every one. So Chaucer sees at the angle of each and every one. Then next point, tales in prose. Prose வடிவில் இருக்கக்கூடிய tales எத்தனை? 2. 2 tales. First one, the tales of Millaby. The tales of Millaby. The next one, the Parson's Tale. Next one, Parson's Tale. First one, the tales of Millaby, and second one, the Parson's Tale. Take down the additional information regarding the Parson's Tale. அதுக்கு கீழே எழுதிக்கோங்க Parson's Tale அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு அம்புக்குறி போட்டு எழுதிக்கோங்க. The Parson's Tale is exemplum. The Parson's Tale is an exemplum. Exemplum definition எழுதிக்கோங்க. A story to illustrate a point. A story to illustrate a point is called exemplum. அதில் point என்ன? Point என்ன? The point. The money is the root cause of evil. Money is the root cause of evil. இந்த பாயிண்டை illustrate பண்ணுவதற்காக எழுதப்பட்ட ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி. Okay, next one, source. Source, Boccaccio's Decameron. எல்லாருக்கும் தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Boccaccio's Decameron. Distant 109 kilometer. Distant 109 kilometer. Bracketல London to Canterbury அப்படின்னு எழுதிக்கோங்க. London to Canterbury. Next point, 3 lodging houses at main points. 3 lodging houses at main points. 3 lodging houses at main points. First one, Dartford. First one, Dartford. First day, day 1. Second one, Rochester. Rochester, day 2. Rochester, day 2. Third one, Orpinge. Orpinge, day 3. Orpinge, day 3. Fourth one, Canterbury, day 4. Day 4. The next point, invocation. Invocation, the time spring is invocated. The time spring is invocated.
Next one, homosexual couples. Summoner, pardoner. Summoner, pardoner. The shipman இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஷிப்பு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌடிலியன் பார்ஜ். மௌடிலியன் பார்ஜ், the name of the ship. Mauldilian barge, the name of the ship. The ship is known for pleasant voyage. The ship is known for pleasant voyage. The ship is known for pleasant voyage. Then some of the criticism. God's plenty. God's plenty. This nickname was given by Dryden. Dryden. And the portrait gallery of pilgrims. Next one. The portrait gallery of pilgrims. Next one. Macrocosm of English society. Next point. Macrocosm of English society. The next point. The contribution of Canterbury Tale is popularized. The contribution of Canterbury Tale is popularized of vernacular. 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 The next point. Canterbury Tales Middle English popularize பண்ணியது. Canterbury Tales Middle English popularize பண்ணியது. So these are the important points.